அங்கீகாரத்திற்காக எழுத வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறதோ அந்த புள்ளியில் நான் எழுதுவதை நிறுத்தி விடுவேன். ஒரு கொரிய பெண் சைவமாக மாறுகிறார். அப்படி மாறும்போது இந்த சமூகம் அவள் மீது திணிக்கக்கூடிய அந்த வன்முறை, அதாவது துளி காமமும் மற்ற ஒரு காதல் வயதான காலத்துல வரும் அப்படின்னா, அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே காலை கடன்களை முடித்து குளித்து அந்த கோயிலுக்கு பூஜை பொருட்களை விற்பனை செய்வதற்காக வந்துவிடக்கூடிய அந்த பெண்கள், இடைப்பட்ட நேரத்தில் இயற்கை உபாதை அழைத்தாலும் மாலை சூரியன் மறையும் வரை காத்திருக்க வேண்டிய சூழலில் வாழும் பெண்களை. மகேந்திரன் படம்னு ஒரே கூட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கதை சரியில்லை. தினத்தந்தி என்ன எழுதிட்டாங்கன்னா, இது பெண்கள் விரும்பாத ஒரு கதையாக இருக்கு. அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம். ஆனால் தமிழ் திரைப்பட வரலாற்றில் பாத்தீங்கன்னு சொன்னா சிறந்த 10 படங்கள் அப்படின்னு யார் ஒரு பட்டியல் போட்டாலும் முதல் படமாக போட்டதுதான் இருக்கும். 3ஆம் பாலினத்தவரை பத்தி ஒரு கதை இருக்கும். இன்னமும் இந்த சமூகம் அவங்களோட வாழ்வியலை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களோட காதல்கள் பத்தி பேசின கதை தான். அனைவருக்கும் முதற்கண் அன்பு கலந்த வணக்கம். அங்குசம் சமூக நல அறக்கட்டளை யாவரும் கீழீர் தமிழியல் பொதுமேடையை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அந்த நிகழ்வில் இன்றைய படைப்பாளர் அரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் அங்குசம் சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய படைப்பாளர் அரங்கத்திற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருப்பவர் சிறுகதை படைப்பாளர் ப. ஏகரசி தினேஷ் அவர்கள். இவருடைய இயற்பெயர் தினேஷ் பாபு. இவர் சிறுகதைகளை எழுதி படைத்து ஒரு 4 நூல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். கூடாரம் மறுத்த கல்யாணம், இடர்களையாய், உடல் தீண்டும் தழல், பிசி என்ற நூல்களை அவர் படைத்து வெளியிட்டிருக்கிறார். இதிலே பிசி என்பது ஒரு குறுநாவல்கள் அடங்கிய ஒரு நூலாக இருக்கிறது. மற்ற நூல்கள் சிறுகதைகளாக அமைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு தினமலர் நடத்திய சிறுகதை போட்டியில் இவர் 20,000 ரூபாய் பரிசு பெற்றிருக்கிறார் என்பது ஒரு சிறப்பான செய்தி. இவர் திண்டுக்கல்லை பிறப்பிடமாக கொண்டு தற்போது அவர் பாரத மிகுமின் நிறுவனத்தினுடைய ஊரக பகுதியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இளைஞராக இருக்கக்கூடிய ஏகரசி தினேஷ் கனமான கருத்துக்களை உள்ளடக்கி சிறுகதைகளை படைத்து வருகிறார். சமூக அவலங்களை எல்லாம் சுட்டி சிறுகதைகளை படைத்து வருகிறார் என்பது ஒரு சிறப்பான செய்தி. கதை எழுதுவது, புத்தகமாக்குவது, விற்பனைக்கான உத்திகளை எல்லாம் கைவிட்டு தன்னுடைய சிறுகதையின் மூலமாக இந்த சமூக முன்னேற்றத்திற்கு ஒரு சிந்தனையை விதைப்பதாக இந்த இளைஞர் தன்னுடைய ஆக்கத்தை படைத்து வருகிறார். அதிலே குறிப்பாக இடர்களையாய் என்ற அந்த சிறுகதை என்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் கிராமப்புறங்களிலே வாழக்கூடிய பெண்கள் காலை பொழுதில் தங்களுடைய இயற்கை உபாதையை கழிப்பதற்கு அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி அந்த கதை எழுதியிருப்பது சிறுகதை உலகில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சிறுகதை தினேஷ் பாபுக்கு ஒரு முகத்தை ஏற்படுத்தி கொடுத்தது என்று கூட சொல்லலாம். ஒரு சமூக அவலத்தை துணிந்து அவர் சொல்லி படைப்புலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடிய தினேஷ் பாபு அவர்கள் இன்றைக்கு நம்முடைய படைப்பாளர் அரங்கத்துக்கு வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை வருக என அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். தன்னுடைய படைப்புகள் குறித்து தினேஷ் பாபு ஒரு சிறப்புரை ஆற்றியதற்கு பின்பு அவருடைய படைப்புகள் குறித்து ஒரு கலந்துரையாடலும் தொடர்ந்து நடைபெறும். இப்போது தினேஷ் பாபு அவர்கள் தன்னுடைய படைப்புகள் குறித்து இப்போது நம்முடைய உரையாடுவார். வணக்கம். ஒரு சிறப்பான அறிமுகத்துக்கு என்னோட நன்றிகள். ஒரு இலக்கிய சிந்திப்பு அல்லது புத்தகங்களை பற்றிய உரையாடல் அப்படின்னதும் நான் என்னுடைய படைப்பை கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு இடமா தான் இதை பார்த்தேன். ஆனால் இங்கே வந்த பிற்பாடு ஆழ்ந்த இலக்கிய ஈடுபாடு கொண்ட இவர்களெல்லாம் பார்த்ததும் இந்த அறிமுகமே ஒரு அலாதியானதாக எனக்கு தெரியுது. இந்த அறிமுகத்துக்கும் என்னுடைய படைப்பை பற்றி
இலக்கியத்தை பற்றிய என்னுடைய புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் வழங்கியதற்காக பேராசிரியர் தி நெடுஞ்செழியன் அவர்களுக்கும், பேராசிரியர் கி சதீஷ்குமாரன் அவர்களுக்கும், பேராசிரியர் ரே நல்லமுத்து அவர்களுக்கும், ஆய்வாளர் ரேவதி ஜேடிஆர் அவர்களுக்கும் மற்றும் அங்குசம் குழுவின் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுத்து என்பது உள்ளார்ந்த எதிரொலியை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியா நான் பார்க்குறேன். நமது அனுபவங்கள், சிந்தனைகள், கோட்பாடுகள், ஏமாற்றங்கள் இப்படி ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து விவாதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விவாதத்தை படிமப்படுத்துவதற்கான ஒரு காரணியா நான் எழுத்தை பார்க்குறேன். இப்படிப்பட்ட எழுத்து எனக்கு எப்படி உருவானது? பல எழுத்தாளர்களைப் போல பள்ளி கல்லூரி நாட்களிலேயே எழுதத் தொடங்கிய எழுத்தாளன் நான் அல்ல. ஆனால் வாசிக்க தொடங்கியவன். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட மைய நூலகத்திற்கு என்னுடைய அப்பா என்னை அழைத்து சென்று இந்த வாசிப்பு உலகத்திற்கு என்னை பழக்கும்போது என்னுடைய வயது 8. அன்றிலிருந்து இன்று வரை நான் தொடர்ந்து பல எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வாசித்து வருகிறேன். பிற எழுத்தாளர்களுடைய புத்தகத்தை வாசிக்காத ஒரு நபரால் சிறந்த எழுத்தாளனாக உருவாகவே முடியாது என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. சரியானது. அந்த வகையில் என்னுடைய எழுத்து என்பது என்னுடைய வாசிப்பின் நீட்சி என்றே நான் பார்க்கின்றேன். சரி, இந்த எழுத்து எதற்காக? நான் எதற்காக இந்த எழுத்தை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும்? இந்த கேள்வியை நான் எனக்குள்ளாக பல முறை கேட்டதுண்டு. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு நான் எழுத தொடங்கிய காலகட்டத்தில் என்னோடு தொடர்ந்து பயணித்த, இன்றும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எனது வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு நபர், அவரிடம் நான் எழுதிய ஒரு 2 கவிதைகளை கொடுத்து அவரை வாசிக்க சொன்னேன். அவர் அதற்கு எனக்கு கொடுத்த முதல் விமர்சனம், என்ன ஸ்கூல் பையன் மாதிரி உட்காந்து கவிதை எழுதிட்டு இருக்க, போய் காசு பணம் சம்பாதிக்கிற வழியை பாரு, வேலையை பாரு என்பதுதான் அவர் எனக்கு கொடுத்த முதல் விமர்சனம். என் எழுத்துக்கு கிடைத்த முதல் விமர்சனம் அதுதான். அந்த கவிதைகள்ல ஒரு கவிதை ஒரு கவிதை போட்டியில முதல் பரிசையும், இன்னொரு கவிதை கணையாளி இதழ்லையும் வெளிவந்தது. அதற்கு பிற்பாடு தொடர்ந்து பல கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள், குறுநாவல்கள், நாவல்கள் என்று தொடர்ந்து நான் எழுதி கொண்டிருந்தாலும் இந்த பாராட்டும் அவமானமும் மாறி மாறி தொடர்ந்து கொண்டே இருந்தது. சரி, இவ்வளவுக்கும் மத்தியில இந்த எழுத்தை நான் ஏன் தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறேன்? சமூக அவலங்களை தோலுரித்து காட்டுவதற்காகவோ அல்லது மனித விழுமியமாகவே மாறிப்போன வர்க்க பேதத்தை காட்சிப்படுத்துறதுக்காகவோ, இல்லைன்னா ஒரு ஆண் சிற்பியின் சிந்தையில உதித்து அவனாலேயே சிலையாக வடிக்கப்பட்ட பெண்ணிய குணநலன்களை விவாதத்திற்குள்ளாக்குவதற்காகவோ, இவையெல்லாம் என்னோட கதைகள்ல இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். ஆனா இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு அதிகாலை மழை நாளில் கையில் தேநீர் கோப்பையோடு அந்த மழையை ரசிக்கும் போது எனக்கு ஏற்படக்கூடிய அந்த சுகம், ஒரு மாலை நேர கடற்கரை நடைபயணத்தில் அந்த அலைகளுக்கு இடையான நடைபயணத்தின் போது அந்த அலைச்சாரல்கள் என் முகத்தில் தெரிக்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுகம், அந்த லயிப்பு, அந்த ஆன்ம லயிப்பு, அதை எழுத்தும் வாசிப்பும் எனக்கு கொடுக்கிறது. ஆம், அதற்காகவே எழுதுகிறேன், எனக்காகவே எழுதுகிறேன். எந்த ஒரு புள்ளியில் அங்கீகாரத்திற்காக எழுத வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறதோ அந்த புள்ளியில் நான் எழுதுவதை நிறுத்தி விடுவேன். எழுத்து ஆக்கத்திற்கு மட்டுமே, அளவிடுவதற்கு அல்ல என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இன்று பல எழுத்தாளர்கள் அவர்களுடைய கதைகளாலேயே அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி அந்த எழுத்தாளர்களுக்கு வேறு சில கதைகள் மனதிற்கு மிகவும் நெருக்கமான கதைகளாக இருக்கும். அது வாசகர்களால் சரியாக புரிந்து கொள்ளப்படாமலோ அல்லது வேறு விதமாக வேறு கோணத்தில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். பொதுவாகவே ஒரு படைப்பாளியினுடைய சந்திப்பு ஏன் அவசியம் என்று நான் நினைக்கிறேன் என்றால், அந்த படைப்பாளியினுடைய கோணத்தை புரிந்து கொள்வதற்காக. வாசிக்கக்கூடிய ஒரு படைப்பு வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கோணத்தையும் பார்வையையும் கொடுக்கும் என்பது நிதர்சனம்தான் என்றாலும், அந்த படைப்பாளியினுடைய பார்வையை நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த படைப்பாளியினுடனான சந்திப்பு அவசியம் என்பது என்னுடைய கருத்து. அப்பொழுதுதான் அந்த படைப்பாளியினுடைய கோணத்தையும் நம்மால் சுவைத்து அந்த கதையை நாம் மகிழ்வாக தொடர்ந்து வாசிக்க முடியும். அந்த வகையில் என்னுடைய
பார்வை என்ற ரீதியில் என்னுடைய படைப்புகளில் சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணும்போது முதன்மையானதாக நான் நினைப்பது முகங்கள் என்ற ஒரு குறுநாவல். இந்த கதை இப்படி தொடங்குகிறது. ஒரு கடற்கரையோரத்தில் மலைச்சாரல்களுக்கு மத்தியே குடையை பிடித்து கொண்டு கீழே ஒருவன் அமர்ந்து ஏதோ ஒன்றை வரைந்து கொண்டிருக்கிறான். சரி, அவன் என்ன வரைந்து கொண்டிருக்கிறான் என்று அறிய சென்று பார்க்கும்போது ஒரு வண்ண முகம், ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு முகத்தை அவன் வரைந்து கொண்டிருக்கிறான். அந்த முகத்திற்கு கீழே ஒரு இசை குறிப்பு ஒன்று இருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கும்போதே அவனுடைய பார்வை நம்மீது விழுகிறது. நம்மை பார்த்த மாத்திரத்தில் அவன் வேறு ஒரு காகிதத்தை எடுத்து வேறு ஏதோ ஒன்றை வரைய தொடங்குகிறான். அது வேறு ஒரு முகம், வேறு ஒரு வண்ணம். அந்த முகம் நீல நிறத்தில் இருக்கிறது. அதற்கு கீழும் ஒரு இசை குறிப்பு ஒன்றை அவன் எழுதுகிறான். இதை முடித்ததும் எங்கோ தூரத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய சில பறவைகளை பார்த்து, அதன் கீச்சு சத்தம் கூட நமக்கு கேட்காத தூரத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பறவைகளை பார்த்து ஏதோ ஒரு இசை கச்சேரியில் அந்த இசைக்கு ஏற்ப தாளமிடுவதைப் போல தலையை அசைத்து அசைத்து ரசித்து கொண்டிருந்தவன் மீண்டும் ஒரு காகிதத்தை எடுத்து வேறு ஏதோ ஒன்றை வரைய தொடங்குகிறான். அது என்னவென்று பார்த்தோமே ஆனால் அது வேறு ஒரு முகம், வேறு ஒரு வண்ணம், அதற்கு கீழே வேறு ஒரு இசை குறிப்பு இருக்கிறது. சரி, இவனது இந்த வண்ண முகத்திற்கும் இசை குறிப்புக்கும் அவன் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளுக்குமான தொடர்பு என்ன? இந்த கதை இதை தொடர்ந்து பேசி இறுதியில் அந்த முடிச்சு அவிழ்க்கப்படும் போது இந்த உலகமே ஒரு வண்ண ஓவியமாகவும் அது நம்மை தன்னுள் ஸ்வீகரித்து கொண்டு இசை கச்சேரியை தொடங்குவதாகவும் இந்த கதை நிறைவடைகிறது. சரி, இந்த கதையில் நான் சொல்ல வருவது என்ன? அதற்கு முன்பாக இந்த கதையினுடைய கரு எனக்கு உருவானது சற்று சுவாரஸ்யமான விஷயம். அதை நாம் பார்த்து விடுவோம். ரஷ்ய ஓவியர் திரு கண்டன்ஸ்கி அவர்களை பற்றி நான் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு சுவாரஸ்யமான தகவலை நான் கடந்து வருகிறேன். அதாவது அவர் ஒரு வண்ணத்தை பார்க்கும்போது ஒரு இசைக்கருவியின் ஒளியையும் சேர்த்தே உணர்வாராம். அதாவது ஒரு மஞ்சள் வண்ணத்தை அவர் பார்க்கும்போது அவருடைய செவிகளுக்கு ட்ரம்ஸ் ஒளியும் கேட்குமாம். இதை நாம் இப்படி புரிந்து கொள்வோம். நான் ஒரு இளையராஜா பாடல் கேட்கிறேன் என்றால் எனக்கு ஒரு பிரியாணியினுடைய மனமும் சேர்ந்தே என்னால் நுகரப்படுவது, அல்லது எழுத்தையும் எண்ணையும் சேர்த்து உணர முற்படுவது. ஆ என்ற எழுத்தை நான் பார்க்கிறேன் என்றால் 10 என்ற எண்ணையும் சேர்த்தே என்னால் உணரப்படுவது. அம்மா என்ற வார்த்தையை நான் பார்த்தால் அந்த எழுத்துக்களின் கூட்டுத்தொகையை என்னால் சொல்ல முடியும். இதற்கு சினஸ்தீசியா என்று பெயர். இதை சிலர் குறைபாடு என்று சொல்கிறார்கள். அதாவது நமது மூளைக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் கொடுக்கக்கூடிய தகவல்கள் தனித்தனியாகவே மூளையால் உணரப்படும். ஆனால் இந்த சினஸ்தீசிஸ்டுகள் அவர்களுடைய மூளை வெவ்வேறு சென்ஸ் ஆர்கன்ஸ் கொடுக்கக்கூடிய உணர்வுகளை பிணைத்து உணர முற்படுகிறது. மருத்துவர்கள் இதை ஒரு மருத்துவ நிலை என்றோ அல்லது கோட்பாடு என்ற ரீதியிலேயோ கடந்து செல்கின்றனர். இதை நான் வாசிக்கும் போது இந்த சினஸ்தீசியாவை என்னுடைய கதைக்கு நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அந்த வண்ண முகங்களை வரைபவன் இசையையும் வண்ணத்தையும் அவன் பார்க்கும் காட்சியையும் ஒன்றாக பிணைத்து முகங்களாக வரைகிறான். சரி, இதில் நான் சொல்ல வருவது என்ன என்றால், இந்த உலகில் நாம் மகிழ்வாய் வாழ்வதற்கு வேறு ஒரு நபரோ அல்லது ஒரு கம்பேனியனோ எதுவும் தேவையில்லை. இந்த உலகமே நம்மை மகிழ்வாய் வைத்திருப்பதற்காகத்தான். எப்படி எழுத்தும் வாசிப்பும் என்னை பேரானந்தத்திற்கு உள்ளாக்குகிறதோ அதுபோல அவனை பேரானந்தத்திற்கு உள்ளாக்கக்கூடிய அந்த வண்ணமும் இசையுமாய் அவன் உலகை பார்க்கிறான். அந்த பார்வை மொத்தத்தையும் ஒரு உருவமாக, ஒரு முகமாக வடிக்கிறான். எனவே நாம் மகிழ்வாய் வாழ்வதற்கு வேறு எதுவும் தேவையில்லை, இந்த உலகமே நம்மை மகிழ்வாய் வைத்திருப்பதற்காகத்தான் என்ற புரிதலோடு எழுதப்பட்டதுதான் இந்த கதை. இப்ப நிறைய எழுத்தாளர்கள் கதையை படித்து நீங்க ஒரு பாதிப்பு, அது உள்வாங்குற போது ஏற்படுகிற அந்த பாதிப்பின் விளைவாக நீங்க பல்வேறு படைப்புகளை படித்திருப்பதா சொல்றீங்க. அப்படி எந்த எழுத்தாளருடைய படைப்பு உங்களை ஒரு தாக்குறவு செய்ய வைத்து உங்களை எழுத தூண்டியது அப்படின்னா எந்த எழுத்தாளருடைய எழுத்துன்னு சொல்லலாம்? ஒரு குறிப்பிட்ட இவர் தான் என்று சொல்வதை விட பல எழுத்தாளர்கள், ஒவ்வொருவரிடமிருந்தும் நான் ஏதாவது ஒன்றை நிச்சயமாக கற்றுக்கொள்கிறேன். குறிப்பாக சிலரை சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், சமீபத்தில் நோபல் பரிசு வாங்கிய கொரிய எழுத்தாளர் ஹாங்காங் அவர்களை குறிப்பிடலாம். அதாவது ஒரு எழுத்தாளனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவரிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன்.
அவருடைய ஒரு நாவல் தி வெஜிடேரியன் என்ற ஒரு நாவல். ஒரு கொரிய பெண் சைவமாக மாறுகிறாள். அப்படி மாறும்போது இந்த சமூகம் அவள் மீது திணிக்கக்கூடிய அந்த வன்முறை, நான் ஒரு எழுத்தாளனாக அதை தான் அதிகமாக பேசியிருப்பேன். ஆனால் அவர் அதை பதிவு செய்கிறார். ஆனால் அதை இலகுவாக கடந்து போகிறார். ஆனால் அவர் கதை முழுவதும் பேசுவது என்னவென்றால், அப்படி சைவமாக மாறும்போதும் மாறுவதற்கு முன்னாலும் அந்த பெண்ணுக்கு இருந்த உளவியல் பிரச்சனைகளை, அவளது போராட்டத்தை அவர் அந்த கதை முழுவதும் பதிவு செய்கிறார். ஒரு எழுத்தாளனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் திரு ஹாங்காங் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். அடுத்ததாக திரு ராகுல் சங்கரத்தை என்ன சொல்லலாம், வோல்கா டு கங்கை என்ற நாள். ஒரு கதையை எழுத வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு பிரயத்தனப்பட வேண்டியிருக்கிறது, எவ்வளவு முயற்சிகள் தேவை இருக்கிறது. ஆனால் அவர் இருந்த இடத்தில் எவ்வளவு இன்ஃபர்மேஷன்களுடன் ஒரு கதையை எழுதுகிறார் என்றால் அவருடைய வாசிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும். ஒரு எழுத்தாளனுக்கு வாசிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். சாங்குருத்தியான பத்தி ஒரு தகவல், அவருக்கு 36 மொழிகள் தெரியும். 36 மொழிகள்ல எழுத, படிக்க, பேச அவருக்கு தெரியும் என்பது ஒரு கூடுதலான தகவல். நான் ஒரு ஆங்கில கட்டுரையில படிக்க 3 dozen லாங்குவேஜஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ஆரம்பத்துல புரியல, 3 dozen லாங்குவேஜஸ். அப்புறமேட்டுதான் டசன்னா 12 அப்படின்னு சொல்லி 36 மொழிகள் தெரிந்த ஒரு ராகுல் சாகர். ஒரு 3 பெண்கள் ஒரு கோவிலுக்கு அருகிலேயே வசிக்கக்கூடிய, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு தேவையான பூஜை பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய 3 பெண்கள். அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே காலை கடன்களை முடித்து குளித்து அந்த கோயிலுக்கு பூஜை பொருட்களை விற்பனை செய்வதற்காக வந்துவிடக்கூடிய அந்த பெண்கள், இடைப்பட்ட நேரத்தில் இயற்கை உபாதை அழைத்தாலும் மாலை சூரியன் மறையும் வரை காத்திருக்க வேண்டிய சூழலில் வாழும் பெண்களை பற்றியதுதான் அந்த கதை. இந்த கதையோட கரு எனக்கு உருவானது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதோட கரு எப்படி உருவானது? எழுத்தாளர் ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்லும், எழுத விடாம நம்ம எழுதியே ஆகணும்டா, இதை நம்ம எழுதணும்டான்னு நமக்கு ஒண்ணு தோணும். 1000 விஷயம் பார்த்துக்கணும். அது உண்மையிலே ஒரு எழுத்தாளரை போய் நம்ம சந்திக்கிறதுல இருக்கிற, நீங்க சொன்னீங்க இல்லையா முதல்ல ஆரம்பிக்கும் போது, நம்ம எப்பயுமே எழுத்தை மட்டும் வாசிக்க கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அந்த எழுத்தாளரையும் சந்திக்கணும். அந்த எழுத்தாளரை சந்திக்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த முதல் விஷயம், ஏன் நான் அதை எழுதுனேன்னா அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா. நீங்க முதல் அந்த கதை சொல்லும் போதும் அந்த ஏன்னு சொன்னீங்க, உண்மையில அதுதான் உண்மையான ஆர்வமா இருக்கு. நீங்க சொல்ல போறதுதான் எது என்ன எழுத வச்சு. இந்த கதைய, அது இடர்களையாய் கதை ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போகக்கூடிய வழக்கம் கொண்ட பலருள் நானும் ஒருவனாக இருந்த காலம். உதாரணமா வியாழக்கிழமையில சாய்பாபா கோயிலுக்கு, சனிக்கிழமையில சனீஸ்வரன் கோயில், அந்த மாதிரி நபர்கள்ல நானும் ஒருவனா இருந்த காலம். ஒரு மாலை மசங்கிய நேரம், அந்த கோயிலுக்கு செல்வதற்கு முன்பாக இருந்த சாலை, அந்த சாலையில என்னோட வாகனத்தோட முகப்பு ஒளி கடந்து போறதுக்காக 2 பக்கமும் எழுந்து நின்று தலை குனிந்து வெட்கி நின்று அந்த பெண்களை பார்த்து அந்த ஒரு நொடியில் உருவானதுதான் இந்த கதை. இந்த கதையை நிறைவு செய்யும் போதும் நான் இப்படி நிறைவு பண்ணியிருப்பேன், இன்னும் எத்தனை சாலைகளோ, அதில் எத்தனை வாகனங்களோ, அந்த வாகனங்களின் முகப்பு ஒளி கடந்து செல்ல காத்திருக்கும் பெண்கள் எத்தனை பேரோ அவர்களது இடர்களையாய் நெடுங்கலமேயவனே என்று இந்த கதையை நான் நிறைவு செய்தேன். இந்த இடர்களையாய் தொகுப்புல ஒரு முதியோர் காதலை பத்தி சொல்லியிருப்பீங்க இல்லையா. அது என்னன்னா, ஒரு தனிமை என்பது மிக கொடுமையானது. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம சமூகத்துல எல்லோரோடும் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் சிறையில வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஒரு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கேயும் உணவு கிடைக்கிறாங்க, அங்கேயும் தூங்குறாங்க, மனித வாழ்க்கை தான் வாழ்றாங்க என்று சொன்னா கூட அந்த தனித்து வாழக்கூடிய சூழல் இருக்குல்ல, தனிமை அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது அப்படிங்கிறது எல்லாரும் உணர்ந்ததுதான் என்ன சொன்னாங்க கூட. ஒரு 60 வயதை தாண்டிய ஒரு ஒரு முதுமை அடைந்த ஒரு பெண்ணுக்கு, அதே போல ஒரு 60 வயதை கடந்து விட்ட ஒரு முதியவருக்கும் ஒரு தேநீர் பழக்கம், 2 பேரும் பேசிக்கிறது கொள்றது, இது எனக்கு தமிழ் சூழல்ல ஒரு புதிதா இருந்தது என்று சொன்னா கூட நான் அது எப்படி பார்த்தேன்னு சொன்னா, பாரதிதாசனுடைய கவிதைகள் முதியோர் காதலை பத்தி சொல்லியிருந்திருப்பாரு என்று சொன்ன கூட, அதுக்கு அவங்க கணவன் மனைவி, கணவனும் மனைவியாக அந்த அகவை முதிர்ந்த
காலங்கள்ல இருக்கக்கூடிய அன்புன்னு தான் சொன்னாங்க. ஆனா நீங்க வந்து அந்த கதையை படிக்கும்போது அப்படி படைக்கல நீங்க. இவங்க ஒரு 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 குடும்பத்துல இருக்காங்க, அவர் ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் ஒரு ஒரு புரிந்து கொண்டு ஒரு காதல் கொண்டால் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்ல அந்த அந்த நிலைக்கு கொண்டு போனது எனக்கு வியப்பா இருந்தது. அந்த அத அது அதனுடைய சுவாரஸ்யம். அந்த கதை வந்து சியர்ஸ் என்ற ஒரு கதை. அதாவது எதிரெதிர் வீட்டில் வசிக்கக்கூடிய 2 வயது முதிர்ந்த நபர்கள். அவங்களோட பழக்கம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த தேநீர் கோப்பை எடுத்து சேஸ் சொல்லிக்கிறதுல தான் ஆரம்பிக்குது அந்த கதையில. அதாவது இந்த கதையோட கரு, நான் பல இடங்கள்ல ஒரு வயதான பெண்மணி, கணவனை இழந்த வயதான பெண்மணியோ, மனைவியை இழந்த ஒரு வயதான கணவரோ காலங்காலமா தனியாவே வாழ்றதை நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். எல்லார் குடும்பத்திலும் இது இருக்கும். எனக்கு தோன்றின ஒரு விஷயம், ஏன் அதாவது துளி காமமும் அற்ற ஒரு காதல் வந்து வயதான காலத்துல வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அந்த ஒரு காதலை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது என்ற அந்த ஒரு புள்ளியில உருவானதுதான் இந்த கதை. இந்த கதை நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் தமிழ் சூழலுக்கு புதிதானதாக தான் இருக்கும். ஏற்பும் அந்த அளவுக்கு அது எப்படி ஏற்கப்பட்டதுன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா நான் நீங்க சொன்னதை நான் நிச்சயமா ஏற்றுக்கேன். இந்த கதை காதல் கதை, ஒரு புது காதல் கதை தான் நம்ம சூழலுக்கு. ஆனா அந்த அந்த கதையை அந்த இடர்களையாய் என்ற நூலை நான் பிஹெச்எல்ல வெளியிட்டு பேசினேன். பேசி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அது ஒரு 1.5 வருடம் 2 வருடம் இருக்கலாம். ஆனா அந்த கதையை படித்த போது எனக்கு புது சூழலா இருந்தது. தமிழுக்கு ஒரு புதிய சூழலா இருக்குதே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து என்னை திடுக்கிட வைத்தது. ஒரு பத்திரிகை செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு அப்பாவை இழந்த 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளும் வெளிநாடு, ஒரு பொண்ணு வந்து படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுல திருமணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த பொண்ணு வெளிநாட்டுக்கு திருமணம் முடிச்சுட்டு போறாங்க. அந்த வேலையில நடந்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து ஒரு மனதுக்குள்ளார ஒரு எண்ணம் தோணுது. என்னன்னா, அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு எண்ணம் ஏற்பட்டு அம்மா கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் எப்படி சரியா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க உறவுலே வந்து வாழ்க்கை துணையை இழந்த ஒருவர் இருக்கிறாங்க. அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு 55 வயது மாதிரி இருக்கும், அவருக்கு வந்து ஒரு 62 65 வயது மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த பொண்ணே போய் அந்த உறவினர்கிட்ட போய் கேட்டு, இப்படி நாங்களாம் வெளியில போயிடுவோம், அம்மா தனிமையாக தான் இருப்பாங்க, நீங்களும் துணையை இழந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க எங்க அம்மாவை திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒத்துக்கிறாரு. அப்புறம் இவங்கள்ட்ட வந்து சொல்லி, நாங்களாம் போயிட்டோம்னா நீங்க தனிமையாக தானமா இருப்ப, ஏன் நீங்க திருமணம் செய்து கொள்ளாங்கன்னா, அம்மாவுக்கு வந்து தன்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி அந்த சின்ன பொண்ணு வந்து அம்மாவுக்கு திருமணம் செய்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திருமணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போச்சு அப்படிங்கிற போகுது. அந்த செய்தி வந்து ஒரு நாளிதழில் வந்தபோது நான் ரொம்ப திகைத்து போனேன். இந்த செய்தி எனக்கு தினேஷ் வந்து ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழித்து ஒரு சமூகத்துல வந்து அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த ஒரு வயதான காலத்துல ஒரு தனிமையாக வாழ்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது மாதிரி எனக்கு ஒரு நிறைவை தந்தது. அந்த இன்னும் நிறைய மாற்றங்கள் வரணும், இன்னமும் நிறைய இது தொடரணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்களுடைய கதையினுடைய முதல் படிக்கிறீங்க இல்லையா, எழுதுறீங்க இல்லையா, இப்ப எழுதின உடனே வந்து உங்க கதை வெளியாவதுக்கு முன்னாடி அது வந்து படிக்கக்கூடிய முதல் வாசகரா யாரு இருப்பாங்க? முதல் வாசகர் தவிர்க்கவே முடியாத ஒரு வாசகர் என்னுடைய மனைவி தான் முதல் வாசகர், எல்லாரையும் போல. அதற்கு பிற்பாடு என்னுடைய அப்பா. தொடர்ந்து நான் கதை எழுத ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எவ்வளவோ இந்த மாதிரியான எதிர்மறையான கருத்துக்கள் எனக்கு வெளியில இருந்து வந்தாலும் என்னோட கூட அமர்ந்து ஒவ்வொரு வரியா என்னை திருத்தி இன்னும் மேம்பாட்டுக்கு உதவுனது வந்து முதன்மையான நபர் என்னுடைய அப்பா தான். அவர் தான் அடுத்த வாசகர். அதற்கு பிற்பாடு என்னுடைய தங்கைக்கும் என்னுடைய இந்த கதையில என்னுடைய இந்த படைப்பு உலகத்துல ஒரு தவிர்க்க முடியாத பங்கு இருக்கு. உங்க கதைகள்ல பெரும் பகுதி பாத்தீங்கன்னா அந்த பெண்களுடைய மனநிலைகளை வந்து சொல்லிட்டு போறீங்க. ஒரு பெண்ணியம் சார்ந்து வச்சுக்கோங்க. அது பெண்ணியம் என்பது பெண் விடுதலை சார்ந்த கோட்பாட்டா இருந்தாலும் கூட ஒரு பெண்களுடைய மன உணர்வு, பெண்களுக்கான உணர்வுகளோடு படிக்கிறீங்க. நான் ஒரு கதை உங்களோட இதுல படித்த போது பாத்தீங்கன்னா,
அம்மா வந்து எப்போதுமே வந்து மகன்கள் மேலதான் அன்பா இருப்பாங்க, எந்த சூழல்லையும் அந்த கருத்துல இருந்து மாற மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா வந்து மகளோட வீட்டுல இருப்பாங்க, அவங்களுடைய பராமரிப்புல இருப்பாங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஆனா அந்த பையன் வந்து அம்மாவை வந்து எப்பயோ ஒரு முறை தவிர்க்க முடியாத சூழல்ல தான் வந்து பார்த்துட்டு போவான் என்று சொன்னாலும் கூட வந்து அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு மரணம் அடையக்கூடிய தருவாயில வந்து தன் பெண்ணுகிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பொட்டியோ என்னமோ ஒண்ணு வந்து கொடுத்துட்டு, இதை வந்து என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி அவன்கிட்ட கொடுத்துரு, ஏன்னா அவன் அடிக்கடி பார்க்க வரமாட்டான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மரணம் அடைந்துடுறாங்க. அப்புறம் அந்த பெண்ணு வந்து சரி தம்பிக்கிட்ட வந்து கொடுக்க சொல்லி, அம்மா அப்படி என்னதான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுல ஏதோ ஒரு மோதிரமோ செயினோ, அந்த கதை வந்து செயினோ இருந்ததாகவும். அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மனநிலை என்னன்னா, நம்ம வந்து அம்மா வந்து பார்க்கிறோம், பராமரிக்கிறோம், ஆனா பையனுக்கு தான் எல்லாமே போய் சேரணும்னு நினைக்கிறாங்களே இந்த அம்மா அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு அம்மாவா ஒரு பெண்ணு, அம்மாவா இருக்கிறவங்களும் ஒரு பெண்ணு தான், அம்மாவுடைய இந்த சிந்தனையை வந்து ஏற்க முடியாமல் தவிக்கக்கூடிய மனநிலை இருக்கிறதும் ஒரு பெண்ணு தான் அப்படிங்கிறது எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி இருந்தது. இது நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இருக்கு. அந்த கதை வந்து அம்மா பங்கு என்ற ஒரு சிறுகதை. அந்த கதையை பத்தி நான் ஒரு சின்ன பிரீஃப். ஒரு பெண் வந்து ஒரு அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, 4 பேர் வசிக்கக்கூடிய அந்த குடும்பம். அந்த பெண் சற்று குண்டா இருக்கா, இல்லை ஆரம்பத்துலேருந்தே அந்த பெண்ணோட இளமை பருவத்திலேருந்தே அவங்க அம்மா வந்து அந்த பையன் மேலே கொஞ்சம் கூடுதலாக அன்பு செலுத்துறாங்க. அந்த பெண் வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலோ அந்த தட்டை எடுத்து கொண்டு போய் போட்டு கழுவ வேண்டியது அந்த பெண்ணோட வேலையா இருக்கு. ஆனால் அவங்க அண்ணனுக்கு அப்படி இல்லை, அவன் அங்கேயே தட்டிலே கை கழுவிட்டு அப்படி தள்ளி உட்காந்துக்குவான். இது வந்து பல இடங்கள்ல நான் பார்த்தது. இது அப்படியே தொடர்ந்து வருது. அந்த பெண்ணோட திருமணத்துக்கு பிறகும் அந்த அம்மா வந்து பெண்ணுக்கான நகையை மட்டும்தான் நாங்கள் போடுவோம், பெண்ணுக்கு இந்த சொத்துல எந்த பங்கும் நாங்கள் தரமாட்டோம், அதனால உனக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அந்த பொண்ணும் சரி அது எழுதி கொடுத்தலான்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுறா. அதற்கு பிற்பாடும் அவங்க ஒரு பரம்பரை ஒரு வைரம், அந்த வைரம் வந்து அவங்க அம்மாட்ட இருக்கு. அந்த அம்மாவுக்கு அவங்க அப்பா வழியில வந்த ஒரு விலை உயர்ந்த வைரம். அந்த வைரத்தை அவங்க தான் வச்சிருக்காங்க. ஆனா அதையும் கைப்பற்றுவதற்கு அவங்க அண்ணன் வந்து முயற்சி பண்றான். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கும் அவங்க பையனுக்கும் சரியா ஒத்து போகல, பிரிஞ்சு அவங்க மக கூட வந்து வாழ்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்கள் அவங்க மகளோட தான் வாழ்றாங்க. அவங்களோட தேவையை அத்தனையும் மகளும் மருமகனும் அவர்களுடைய பேர குழந்தைகளும் தான் கவனிச்சுக்கிறாங்க. ஒரு நாள் கூட அவங்க அண்ணன் வரல. ஆனா அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட ரூம்ல எடுக்கக்கூடிய அந்த நகை பெட்டியில ஒரே ஒரு வரி எழுதப்பட்டிருக்கிறது, இதை உன் அண்ணனிடம் சேர்த்து விடவும், இது என்ன இருந்தாலும் இது என் பங்கு, நான் அதை யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் என்று அவர்கள் முடிச்சாங்க. அதை படிக்கும்போது அவளுக்கு ஒரு 1000 யானை ஏறி நெஞ்சில நிற்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்ற மாதிரி இந்த கதையை நான் நிறைவு பண்ணியிருப்பேன். இது நான் பல இடங்கள்ல கடந்து வர்றேன். அதனால அதோட தாக்கம் தான் இந்த கதையோட வெளிப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன அந்த கதையில வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பையன் வந்து தட்டை கழுவ போட மாட்டாங்க. இது வந்து பெண்ணியம்ங்கிறது வேற, பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இப்ப நம்ம அதிகமா முன்னெடுக்க வேண்டியது இந்த பாலின சமத்துவத்தை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெண்கள்லாம் நிறைய வேலைக்கு போயிருக்காங்கனாலும் எந்த வேலையை ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா, அதே வீட்டுல பார்த்தா அதே கேரிங் ஒர்க்கு, டீச்சிங் ஜாப், டீச்சர், நர்ஸ், அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போதான் கொஞ்சம் நம்ம முன்னேறி வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுடைய கதைகள் பெரும்பாலும் பெண்ணியம் சார்ந்து பேசுறதா இருக்கு. இப்ப பெண்ணியம் பேசுற எல்லாருமே என்னன்னா ஆண்களை வந்து எதிரி நிலையில வச்சு பேசுறது இருக்கு. எல்லா ஆண்களும் பெண்ணுடைய சுதந்திரத்துக்கு எதிரானவங்களானா இல்லை, ஆனா எல்லா ஆண்களும் எதிரானவர்கள் இல்லை. ஆனா அதே நேரம் எல்லா ஆண்கள் கிட்டையும் தான் சொல்யூஷன் இருக்கு. ஸோ எஸ் ஆல் மென், இந்த தொடரை நீங்க எப்படி பாக்குறீங்க? எஸ் ஆல்மன் ஒரு ஆனா இதை நான் ஆதரிச்சுட்டு நோ நாட் ஆல்மன் ஈஸியா கடந்து போயிடலாம். ஆனா இதை நம்ம மேலோட்டமா ஒரு புற தாக்குதலோட மட்டுமே பாக்குறோமோன்னு எனக்கு தோணுது. இன்னும் உளவியல் கண்ணோட்டத்தோட இதை பார்க்கணுமோன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆண் அவனுக்கு எதிரே நிற்கக்கூடிய ஒரு நபர், அது எதிரேனா எதிராளி அல்ல, ஒரு பேங்க்குக்கே போறான் அப்படின்னா அவனுக்கு எதிர்படக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னா
அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஈஸ்னஸ், அந்த புள்ளியில இது தொடங்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆண் அவ்வளவுலாம் போவாங்க. ம். சாதாரணமா ரோட்ல போகும்போது 1000 பேர் ஓவர்டேக் பண்ணுவான். ம். ஒரு பொம்பளை பிள்ளை ஓவர்டேக் ஆனா அவனுக்கு வரும் பாருங்க கோவம். அப்பதான் வண்டி வேகமா பிடிக்கும். அதுல வேற பறக்க ஓட்டிட்டு இருப்பான். நிச்சயமா நிச்சயமா இல்ல, அததான் நான் சொல்ல வரேன். பால் கடந்து ஒரு பெண்ணை, ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு ஆண் எப்போது ஒரு பெண்ணை பார்க்கிறானோ அந்த புள்ளி வரை எஸ் ஆல்மன் அப்படிங்கிறது சரிதான்றது என்னோட பார்வை. ம், ம், ம். உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு இது இருக்கு இல்லையா, மற்ற பெண்ணியம் சார்ந்த அந்த கதைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கூடாரம் மறுத்த கல்யாணம். கூடாரம் மறுத்த கல்யாணம். இப்போ அதாவது இப்போ கதையை வந்து எல்லாரும் கண்டிப்பா வாசிப்பாங்க. ஆனா அந்த எழுத்தாளன் ஏன் அதை எழுதணும்னு நினைச்சான், இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை நீங்க இந்த தளத்துலதான் சொல்ல முடியும்னு நான் நம்புறேன். நிச்சயமா. கூடாரம் மறுத்த கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு 3 குறுநாவல்களை கொண்ட ஒரு புத்தகம். ம். அதுல நான் வந்து முதல் கதை வந்து மூன்றாம் பாலினத்தவரை பத்தி ஒரு கதை இருக்கும். ம், ம், இன்னமும் இந்த சமூகம் வந்து அவங்களோட வாழ்வியலை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களோட காதல்கள் பத்தி பேசின கதை தான் இந்த கதை, இந்த குறுநாவல். அவர்களுக்கும் உணர்வு இருக்கு, அவர்களுக்கும் ஒரு காதல் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசினது தான் ஆமா. இந்த இன்ன வரைக்கும் நம்ம திருநங்கைகளை பத்தின சமூக ஏற்புக்கான விஷயங்களை தான் எடுக்கிறோம். ஆமா. அவங்க உளவியல் சார்ந்த அவங்களுடைய அவங்கள பத்தி விஷயங்களை நம்ம பேசுறது இல்லை. அதை பத்தி பேசினது தான் இதுல ஒரு முதல் கதை. ஆஹ் அடுத்த கதை வந்து என்னுடைய இந்த இடர்களையாயில ஒரு கதை, ஒரு கரு இருக்கும். அதே கரு தான் இந்த கதையிலே நம்ம மரணிக்க மறுப்பவை அப்படின்னு சொல்லி அந்த கதை. மனித கழிவை மனிதனே அள்ளக்கூடிய அந்த சூழல் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதை மையமா வச்சு எழுதப்பட்ட ஒரு கதை அந்த கதை. பெண்ணிய கருத்துனா அந்த கூடாரம் மறுத்த கல்யாணத்துல பெண்ணிய கருத்தை நான் அதிகமா பேசல. இடர்களையாயில நிறைய இடங்களை பேச. உடல் தீண்டும் தள்ளல் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் முழுமையா அது வந்து ஒரு பெண்ணிய கதையா தான் நான் பாக்குறேன். ஆனா இந்த சமூகம் எப்படி பாக்குதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரே காதல் என்ற இயற்கை முரணிலிருந்து மாறுபட்ட ஒரு கதைக்களம் அந்த உடல் தீண்டும் தள்ளல்ங்கிறது. கணவனை இழந்த ஒரு கைம்பெண், 3 குழந்தைகளோட தாய். பகல்ல அலுவலகத்துக்குள்ள வேலையில போயிட்டு வர்றா கொள்றா, அவளுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இரவு நேரத்துல இருபக்கமும் நெருக்கிட்ட குழந்தைகளுக்கு மத்தியிலும் அவளோட வெறுமையை உணர்கிறாள். அதை பத்தி பேசின ஒரு கதை. ஒரு கைம்பெண் அவளுக்கு வரக்கூடிய காதல், அந்த ப்ரப்போசல்ஸை அவ எப்படி பாக்குறா, தொடர்ந்து அவ எப்படி பயணம் பண்றா, யாரை தேர்ந்தெடுக்கிறா, இல்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கான அவளுடைய அந்த ஈகர்னஸ் எப்படி இருக்கு, இதை பத்தி பேசினதுதான் இது. இது ஒரு நாவல். சென்ற ஆண்டு கௌரால வெளியே ஒருத்தருக்கு ஒருத்திலாம் இல்ல, நான் அதெல்லாம் வேற பேசிருக்கேன்னு நீங்க வேற ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். ஒரு கைம்பெண் காதல் தான் இல்ல, சொன்னீங்க. கைம்பெண் காதல்னு மேம்போக்கா இதை பாத்திர முடியாது. இந்த கதையை நீங்க படிச்சவங்களுக்கு புரியும். இதுல வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத தாண்டி பல விஷயங்கள் அதுல, அந்த ஒரு பெண் மட்டும் இல்ல, இன்னொரு 2-3 புரோட்டோகானிஸ்ட் 2-3 பேரா நான் பிரிச்சிருக்கேன். 2-3 பேர் இருப்பாங்க. ஒரு பெண். இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, இது வந்து நான் ஒரு இந்த சமூகத்துல ஏற்க முடியாத ஒரு விஷயம். அது உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் மேம்போக்கா பார்ப்பாங்க. இப்ப நாங்க வந்து சமூக இலக்கியத்துல படிக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் வந்து பெண்கள் அடிமையா இல்ல, சங்க இலக்கியத்துல பெண் பார்ப்புலவர்கள் இருந்தாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அது வந்து மேலோட்டமான கருத்து. உள்ள போய் நம்ம போனோம்னா புறநானூறுல பெண் பார்ப்புலவர்கள் அதிகம். அது புறச்செய்தியை பத்தி சொன்னது. ஆனா காதல் பாடல்கள் பாடின அகநானூறுல ஔவையார் தான் இருக்கிறதுலே அதிகம். 4 பாடம் தான் படியிருக்காங்க. ஒரு கருத்து ஔவையார்னு சொன்னதுனால நான் இங்க பதிவு பண்றேன். ஔவையாருமே உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுன்னு பதிவு பண்றாரு. பேதமை என்பது பெண்களுக்கு அணிகலதான் பதிவு பண்றாரு. இதெல்லாம் பரவாயில்லைங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரியா சாப்பாடு போடலன்னா வந்து பேயின்னு சொல்லியிருப்பாங்க. நாலடியார்ல வந்து காலையில எந்திரிச்ச உடனே சமையல் கட்டுக்கு போலன்னா அது இல்வாழ் பேயா, வீட்டுல வாடுற பேயா அது பெண்ணு. அது மாதிரி பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல வந்து அப்படியே வந்து ஆண்கள்லாம் படிச்சாங்கன்னா அப்படியே பல்வெறியும். அதுலயுமே இந்த கொடிது வறுமை கொடுதலையே அதை தானே முடியும் அவங்க நிறைவு பண்ணும்போது அப்படிதான் நிறைவு பண்றாங்க. இப்போ இதுல வந்து என்னன்னா, நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, பெண்பார் புலவர்கள் இருந்தாங்கன்றது ஒரு கருத்து தான். ஆனா என்ன செய்தியை சொல்றதுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு உரிமை இருந்திருக்குன்னா புறச்செய்திகள் சொல்லதான். பெண்கள் வந்து தன்னுடைய காம உணர்வை வெளிப்படுத்துவதற்கான தளம் இன்னைக்கு இல்ல, அது 2000 வருஷம் பழசுல நம்மளால பார்க்க முடியாது. ஆனா நீங்க சொன்னது வந்து இந்த சமூகம் ஏற்க தயங்குகிற ஒரு விஷயத்தை தான் நீங்க சொல்றீங்க. அதுல நான் வந்து இந்த கதையில
அந்த ஒரு கைம்பெண் இல்லாம வேறு சில கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல ஒரு பெண், அவ வந்து தொடர்ந்து அவளுடைய முதல் திருமணம், அந்த திருமணத்தை விவாகரத்து பண்ணிட்டு அடுத்து ஒரு திருமணம், அதுவும் அதுலயும் அவ இல்லாம அடுத்து ஒரு திருமணம், அப்படி பயணம் பண்ணுவா. அதை வந்து என்னுடைய பார்வையில் நான் அதை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத இதை பதிவு பண்ணியிருப்பேன். அது வந்து நிறைய எதிர்மறையான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் உண்டாக்குன ஒரு இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, முதல்ல சொல்லும் போது என்ன வீட்லயே வந்து என்னுடைய முதல் வாசகர் வந்து என்னுடைய மனைவி தான், என் தங்கச்சி தான். இப்போ நீங்க இந்த மாதிரி இந்த கருத்தை எழுதும் போது கண்டிப்பா உங்க வீட்டுல இருந்தே ஒரு குரல் ஆமா ஆமா நிச்சயமா இருக்கும். அவங்களோட ஏற்பு, ஆமா அவங்களுடைய ஏற்பு அப்படி இருக்கு. என்னளவுல நான் அது சரி, என்னுடைய பார்வை சரின்னு நான் பதிவு பண்றேன். அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த கதைக்கான எதிர்ப்பு குரலும் இருந்தது. அது வெளியில மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயும் இருந்தது, நிச்சயமா இருந்தது. இப்போ இன்னொரு கருத்து, இப்ப நான் தமிழ் இலக்கியம் படிக்கும் போது பெரும்பாலும் என்ன நினைச்சுக்குவாங்க பொது புத்தி இல்லைன்னா, என்ன அவங்க ஒரு 2 நாவல் படிப்பாங்க, ஒரு சிறுகதை படிப்பாங்க, கதை படிப்பீங்க தானே அப்படின்வாங்க, அவ்வளவுதான். இன்னொன்று ரொம்ப ரொம்ப சாதாரணமா கேட்பாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு குழந்தைய பார்த்து வந்து சொல்றதுலே ரொம்ப முக்கியமான, அந்த குழந்தைய வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற ஒரு வார்த்தை வந்து என்ன அப்படின்னா, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்குல்ல அப்படின்னா. அந்த மாதிரிதான் தமிழ் படிச்சா தமிழ் இலக்கியம் தானேன்னு வாங்க, அந்த தானே என்ன தானே அந்த மாதிரிதான். இப்போ நம்ம வந்து இந்த கதை எழுதுவாங்க, என்ன இப்போ ஒரு கதை எழுதிருப்பாங்க, இலக்கியவாதிகள்னா அவங்களா ஏதோ ஒரு கதை எழுதி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. ஏன்னா இலக்கியம் சார்ந்த ஃபிக்ஷன் படிக்காதவங்களும் இருப்பாங்க. இப்ப இலக்கியவாதிகளா நீங்க ஒரு இலக்கியவாதியா உங்களை நிறுத்தணும் அப்படின்னு உங்க பயணத்தை தொடங்கியிருக்கீங்க. இலக்கியவாதிகளா இந்த சமூகத்துக்கு என்ன நடக்கும், என்ன விஷயம் நம்மளால பண்ண முடியும்னு நினைச்சு நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்களே ஆரம்பத்துல, எனக்கு நிறைய அவமானங்களும் இருந்தது, எனக்கு நிறைய பாராட்டுகளும் இருந்தது. கண்டிப்பா நீங்க இதுல ஏதாவது இப்ப நான் சொன்ன இந்த 4 கேள்வியில ஒரு கேள்வி நீங்க கடந்து வந்திருப்பீங்க. இதை நீங்க எப்படி பாத்தீங்க? இல்ல இதுக்கு இந்த தளத்துல நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேருக்கு போக முடியாது அந்த பதில். இல்ல, இலக்கியவாதிகளால் இந்த சமூகத்திற்கு என்ன பயன், நம்ம இப்படி புரிஞ்சுக்குவோம். மாங்குடி மருதனாரும் மதுரை காஞ்சியும் இல்லைன்னா மதுரையை நம்ம கொண்டாடக்கூடிய சிறப்பா இருக்கக்கூடிய நாலங்காடியும் அல்லங்காடியும் பத்தி நம்ம தெரிஞ்சிருக்க முடியுமா? இல்ல, நம்ம தெரிஞ்சிருக்கலாம். பகல் நேரத்துல என்னென்ன கடத்தரு இருக்கும், ராத்திரியில என்னென்ன அல்லங்காடி. இப்போ இத பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். நகரம் மதுரைன்னு இப்ப சொல்றோம், அது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்திருக்கு. ஆமா, இது வந்து ஒரு இலக்கியவாதிகள் வரலாற்றோட பதிவாளர்களாகவும் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்ம தமிழ் இலக்கிய வரலாற்றுல இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த 2000 வருட இலக்கியத்தை எடுத்தோம்னா பெரும்பான்மையான வரலாறு இலக்கியத்துல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம், தமிழ் இலக்கியத்துல பொறுத்த வரைக்கும். ஆமா. அதுலயும் குறிப்பா இந்த களப்பிரர்கள் காலத்தை இருண்ட காலம்னு சொல்றாங்க. அதாவது மிகச்சிறந்த இலக்கியங்கள் வந்த ஒரு காலம், அது ஒரு தனி விவாதம், அதுக்கு போவேன். நம்ம அந்த காலத்தோட வரலாறு நம்ம பெரும்பகுதி வந்து இலக்கியத்துல இருந்து தான் எடுக்கிறோம். இலக்கியவாதிகள் வந்து வரலாற்று பதிவாளர்களாகவும் சமூகத்தோட மனசாட்சியாகவும் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை கேட்டு இந்த சமூகம் வந்து அதை தன்னை தகவமைச்சுக்க வேண்டியது இந்த சமூகத்தோட பொறுப்பு. ஆனா இலக்கியவாதிகள் அவர்களுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கண்டிப்பா. இந்த கடலியல் ஆய்வாளர் ஒரிசா பாலு பேசும்போது சொல்லுவாரு, தமிழர்களுக்கு வரலாறு இல்லை என்பது ஒரு எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு வந்து அதுல பொய்யும் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, நீங்க எல்லாத்தையும் வந்து எழுதப்பட்ட இலக்கியங்களை படிச்சு பாருங்க, தமிழர்களுக்கான வரலாறு இங்கே இருக்கிறது அப்படின்னு. முன்னீர் பழந்தீவு அப்படின்னு ஒரு செய்தி வருது. அந்த முன்னீர் பழந்தீவு வந்து இந்தோனேஷியாவை சுத்தி இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதே போல சிலப்பதிகாரத்தை வந்து இளங்கோவடிகள் வந்து அந்த நிலவு சித்திரை மாத நிலவு நேரங்கள்ல வந்து அந்த கடற்கரை ஓரம் மக்கள் எல்லாம் கூடி இருந்தபோது அங்க என்ன மாதிரியான விளையாட்டுகள், என்னென்ன பொருள்லாம், என்னென்ன தின்பண்டங்கள் விற்கப்பட்டுச்சு, அதை சாப்பிட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் இசை கூட்டி இசைத்தது, அதற்கு நாட்டியம் ஆடியது, இப்படின்னு பல செய்திகள் வருகிற போது பாத்தீங்கன்னா, நீங்க 2ஆம் நூற்றாண்டுல இசை என்பது இருந்தது என்பது வந்து தமிழர்களுக்கு மட்டுமே உரியது. உலக இன வரலாற்றுல வேற யாருக்கும் கிடையாது. அப்ப இளங்கோவடிகள் என்ற எழுத்தாளர் எதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறாருன்னா, தமிழர்கள் வந்து இசைத்தார்கள், அந்த இசை கருவிகள் இருந்தது, அதற்கு பண் தாளம் இந்த விஷயங்களோட எல்லாம் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத எழுதி வச்சதுனாலதான் நமக்கு இன்னைக்கு தெரியுது.
பொதுவா இலக்கியவாதிகள் கற்பனைகள்லாம் வந்து நம்ம இததான் செய்ய போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எல்லாம் வராது இல்லையா? இலக்கியவாதிகள் போற போக்குல அவங்க வாழ்ந்த, அவங்க பார்த்த அல்லது பார்க்க நினைக்கிற ஒரு சமூகம் அல்லது சுற்றுச்சூழல அவங்க பதிவு பண்றாங்க. ஆனா அது காலப்போக்குல பிற்காலத்துல ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெட்டகமா மாறிடுது. நான் சமீபமா என்ன ரொம்ப தொட்டது என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல ராஜபாளையம் போகும்போது எங்க முக்கியமா இறங்கணும்னா அந்த இடத்துக்கு பேர் மொரம்புன்னு பேர். என்னடா இது ஒரு வித்தியாசமா மொரம்புன்னு இருக்கேன். அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துலதான் வைகோ அவர்களுடைய ஊர் அந்த கலிங்கப்பட்டிருக்கோம். இந்த மொரம்பு அப்படின்றது இருக்கேன். அப்போ அந்த தேடும் போது நான் அந்த வார்த்தையை வந்து அப்ப ஃபர்ஸ்ட் முறை கடந்து போனேன். அதுக்கு பிறகு நான் தேடும் போது மலைப்படுகணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மொரம்புங்கிற வார்த்தை அங்க இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அங்க சொல்லியிருக்காங்கன்னா, சரளை கற்களால நிரம்பின மேட்டு பகுதி, சரளை மண்கள் இருந்த மேட்டு பகுதிக்கு பேர் மொரம்பு. ஆனா அங்க இருக்கிற எந்த மக்களுக்கும் அந்த மொரம்புங்கிற பேர் ஏன்னு தெரியல அங்க இருக்கிற மக்களுக்கு. ஆனா அவங்க சொன்னது அந்த இடத்துல பொருந்தது. ஜியோகிராபிக்கலா நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் கரப்பகுதி தான், மேட்டு பகுதி, சரளை மண்கள் தான் இருக்கு. அப்போ போற போக்குல அவர் எழுதியிருப்பார் மலைப்படு கடாமன்னா நான் 2000 வருஷம் கழிச்சு அவனுக்குமே பேர் தெரியாம போகுது, நான் இப்பவே எழுத போறேன்னா எழுதிப்பாரு. ஆனா அது இன்னைக்கு அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய கால கண்ணாடியா தான் இலக்கியவாதிகள். ஒரு நீங்க இந்த ஒரு இலக்கியவாதிகள் எப்படி இப்போ அவங்க வந்து ஒரு மொழி நடை அல்லது அவங்களுடைய கதை சொல்லும் பாங்கு அப்படிங்கிற மாதிரி நான் பல இடங்கள்ல இதை கடந்து வரேன். நீங்க ஏன் உங்களுக்குன்னு ஒரு கதை சொல்லும் பாங்கு உருவாக்க கூடாது, உங்களோட மொழி நடையை மாத்துங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து இலக்கியவாதிக்கு தன்னியல்பா வந்து விழுகக்கூடிய அந்த உணர்ச்சி பிரபாகமா வந்து விழக்கூடியதுதான் அவருடைய மொழி நடையா இருக்கும். அவருடைய அனுபவம் என்னவோ அதுவாக தான் வந்து விழுகும். அவர் வந்து எதையும் யோசிச்சு இல்லை வேற ஏதாவது ஒன்று ஆர்டிஃபிஷியலாக அதில் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் சேர்க்கறது கிடையாது. அதுதான் காலப்போக்கில் ஒரு வரலாறா ஒரு விடுக்கும். இந்த கதை சரி, இந்த கதை சொல்லும் பாங்கு அது ஒரு பெரிய டாபிக், அதை நம்ம போக வேண்டாம். இல்ல நீங்க அதுல எதுவும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புனா சொல்லலாம் இல்லையா ஒரு எழுத்தாளர். ஏன்னா புதுசா எழுதக்கூடியவங்களும் இதை பார்ப்பாங்க இந்த நிகழ்ச்சியை. இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது தோணல கதை சொல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, யாரையும் பார்த்தோ அல்லது இப்படிதான் எழுதணும்னு தீர்மானிச்சு எழுதக்கூடாது, இயல்பா என்ன வருதோ அதை அப்படியே உள்ளத்தின் இதை வந்து அப்படியே கொட்டணும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது 18ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல குறிப்பா இந்த ரஷ்ய எழுத்தாளர்கள் வந்து கோலோச்ச தொடங்கிய காலகட்டங்களில் நிறைய கதை சொல்லும் பாங்கு உருவானது. நம்ம ஆண்டன் செகோ அவர்களோட வருகைக்கு பிற்பாடி செகோஸ்கன் தியரி என்று ஒன்றும், ரெட்டரிஸ் தியரி ஆகட்டும் இல்லை சாகிடாக், அதாவது செகோஸ்கன் தியரிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கதையை நம்ம தொடங்கும் போது இல்லை ஒரு திரைக்கதையாகட்டும், அந்த கதையோட தொடக்கத்துல சுவற்றில் ஒரு துப்பாக்கி மாட்டப்பட்டிருப்பதா நம்ம காமிச்சோம்னா அந்த கதையின் ஏதாவது ஒரு இடத்தில் அந்த துப்பாக்கி வெடித்தாக வேண்டும். அப்படி இல்லாட்டி அந்த துப்பாக்கி நம்ம அங்கே காட்டக்கூடாது. அதாவது கதைக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஒன்றை அந்த கதையில நம்ம சேர்க்கக்கூடாது. இதுதான் செகோஸ்கன் தியரி. ரெட்டரிஸ் தியரிங்கிறதும் வந்து ஒரு 50-60 வருடங்களா நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு யுக்தி தான். அதுவும் குறிப்பா இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் நாவல்கள் எல்லாம் ஒரு கதையோட ஆன்டோகனிஸ்ட் அவரை வந்து பார்வையாளர்களோ அல்லது வாசகரோ ஈஸியா அடையாளம் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக வேறு ஏதாவது ஒன்றின் மீது நமது கவனத்தை குவிப்பது. நம்ம சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிகளெல்லாம் வேற யாரோ ஒருத்தர் சம்மந்தமில்லா ஒரு நபர் முறைச்சிக்கிட்டே போற மாதிரி காட்டுவாங்க. இது வந்து இந்த ரெட்டரிஸ் தியரியோட ஒரு யுக்தி தான். சாகிடாகும் அப்படிதான். சாகிடாகுங்கிறது ஒரு பொசுன்னு இருக்கக்கூடிய ஒரு நாயை பத்தி தொடக்கத்துல அந்த கதையோட தொடக்கத்துல சொல்லிட்டு கதை முழுவதும் சாகிடாக் என்று பதிவு செய்து கடைசியில கதையை நிறைவு செய்யும் போது இது ஒன்றும் அவ்வளவு சாகியா இல்லையே என்று முடிப்பது. ஒரு நகைச்சுவைக்காகவோ அல்ல ஒரு அப்ரப்டாகவோ அல்லது எதிர்மறையாகவோ ஒரு கதையை முடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய யுக்தி. இப்படி பல கதை சொல்லும் யுக்தி. செகோஸ்கன் தியரியில ஆண்டன் செகோ அவர்கள் வந்து கதைக்கு சம்பந்தம் இல்லாத எதையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு சமகாலத்துல வாழ்ந்த லியோ டால்ஸ்டாய் அவர்கள் அவருடைய எல்லா புத்தகங்களையும், அண்ணா கரீனா ஆகட்டும் அல்லது புத்துயிர்ப்பாகட்டும், அதுல குறிப்பா இந்த உலகம் கொண்டாடி தீர்த்த வார் அண்ட் பீஸ்ல பக்கமா அத்தியாயமா கதைக்கு சம்பந்தம் இல்லாத பல விஷயங்களை சேர்ப்பார். பிற்காலத்துல லியோ டால்ஸ்டாய்ஸ் டீடைல் இன்ஃபர்மேட்டிவ் தியரி ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்னு ஒரு புது பாணியாவே இது உருவாச்சு. இப்படி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த யுக்தி ஒரு எழுத்தாளனுக்கு அவசியமா? அவன் தனக்குன்னு ஒரு இதை வச்சுக்கணுமா? இந்த கேள்வியை நான் எனக்குள்ள பல தடவை கேட்கறது உண்டு. என்னோட நண்பர் ஒருத்தர் தூத்துக்குடி பக்கத்துல நாசரேத் என்ற பகுதி, அது ஒரு செம்மண் பூமி. அவர் வந்து ஒரு சக எழுத்தாளர்.
தமிழர் வகுத்து வைத்த அந்த ஐவகை நிலப்பிரிவுகள்ல சேராத ஒரு நிலப்பகுதி அதுன்னும், அது வாழ்வியல் முறை அதுன்னும் அவர் ரொம்ப ஒரு மாதிரி சிலாகித்து பேசுவார். அவர் அந்த இடத்த வந்து தேரிக்காடுன்னு அவங்க சொல்றாங்க. தேரிக்காடு. அவருடைய மொழி, அவருடைய இலக்கியம் பெரும்பாலும் தேரி மொழியிலையும் தேரி வாழ்வியலையும் பற்றியதாகவே இருக்கும். நான் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், ஏன் நீங்கள் இந்த தேரி வாழ்வியலையே எழுதுறீங்க, தேரி மொழியிலே எழுதுறீங்க, வேற ஏதாவது முயற்சி பண்ணலாமே அப்படிங்கும் போது அவர் சொன்ன பதில், முடியும், நிச்சயமா பண்ணலாம், ஆனால் அது ஒரு ஆன்ம சித்திரவதையாக தான் இருக்கும். அதாவது வலிந்து போய் நான் உருவாக்க முடியாது. என்னுடைய மொழி நடைங்கிறதோ அல்லது என்னுடைய அந்த கதை சொல்லும் பாங்குங்கிறதோ வந்து தன்னியல்பு அமையணும். உயிர்ப்புள்ள ஒரு கதையை என்னால் தர முடியாது அந்த இடத்துல அப்படிங்கிறாரு. நான் இந்த இடத்துல உடன்படுறேன் அவரோட. இப்போ என்னோட மொழி நடைங்கிறது வந்து நான் வலிந்து உருவாக்கியது இல்லை. என்னுடைய உணர்ச்சிகள் வந்து பிரவாகமா வந்து விழுகிறதா என்னோட மொழி நடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வலிந்து ஒருவரால் உருவாக்க முடியாது. ஆனா இதுக்கு நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல, தமிழ் இலக்கியவாதி, அதுவும் குறிப்பா சமகால இலக்கியவாதிகள் இருக்கும். இந்த வட்டார மொழி வழக்கு எழுதுறவங்க, கி ராஜநாராயணன் ஆகட்டும், இல்ல பெருமாள் முருகன் ஆகட்டும், இல்ல ஜோடி க்ரூஸ் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து இதுக்கான பதிலை கொடுக்குறாங்க. ஒரு மலைவாழ் பெண் ஒருத்தி இருக்கா, அவளுடைய உள்ள குமுறல்களை அவளோட மொழியில படிக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் வேற எதுலையும் ஏற்படாது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னா பாலமுருகன் அவர்கள் எழுதிய சோழகர் தொட்டின்ற நாவலை நான் சொல்லுவேன். ஒரு மொழி நடைய நம்ம உருவாக்க முடியாது, அதுவா அமையணும். அதனால எனக்கு வந்து இந்த தனி பாணியை உருவாக்கு, மொழி நடையை உருவாக்கு அப்படிங்கிறதுல பெரிய நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ண நான் இங்கே வரும். தன்னியல்பா என்ன வருதோ அதுலதான் என்னால உயிர்ப்புள்ள ஒரு கதையை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்க சொன்னதுல வந்து ஆண்டோ செக்கோவோட தத்துவங்களை பத்தி சொன்னீங்க. தத்துவத்துக்கும் இலக்கியத்திற்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தத்துவத்திற்கும் இலக்கியத்திற்குமான தொடர்பு, அது இலக்கியம்ங்கிறது மனித உணர்வுகளை எழுத்தா வடிப்பது. தத்துவம் இலக்கியத்திற்கு தர்க்கத்தை தருகிறது, இலக்கியம் தத்துவத்திற்கு படிமத்தை தருகிறது. பெரும்பாலும் அதாவது நிறைய தத்துவவாதிகள் அவர்களுடைய தத்துவ கோட்பாடுகளுக்கு தேவையான அந்த படிமத்தை வந்து இலக்கியத்திலிருந்து எடுக்கிறாங்கன்றத வரலாறே நமக்கு சொல்லுது. உதாரணமா தி பிரதர்ஸ் கரமசவ் அப்படின்னு ஒரு நாவல், தஸ்தாவஸ்கியோடைய ஒரு நாவல். அந்த நாவல்ல ஒரு தந்தை 3 மகன்கள். அதுல மூத்த மகன் வந்து ஒரு பெண்ணின் மீது கொண்ட காதல்னால அவனோட அப்பா இறந்து போயிட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு வரான். இந்த உளவியல் கோட்பாடை சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் வந்து எடுத்து அவருடைய தத்துவ கோட்பாட்டுக்கு பயன்படுத்துறாரு. இது மட்டும் இல்ல, கில்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு தஸ்தாவஸ்கியோட இன்னொரு நாவல், அதையும் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு எடுத்து அது அந்த கில்ட்னஸ், அதாவது குற்ற உணர்ச்சியை பத்தி அவருடைய தத்துவ கோட்பாட்டுக்கு பயன்படுத்துறாரு. சிக்மண்ட் ஃப்ராய்டோட ரொம்ப மிக பிரபலமான த டெத் டிரைவ் அப்படிங்கிற இந்த தற்கொலை உணர்ச்சியை பத்தின அந்த உளவியல் சிந்தனை வந்து அதுவும் தஸ்தாவஸ்கியோட ஒரு இலக்கியத்திலேருந்து எடுத்தது தான். இப்படி இலக்கியமும் தத்துவமும் ஒரே இணைக்கோட்டில், ஒரே மரத்தின் 2 கிளைகளா தான் இருக்குன்றது என்னோட பார்வை. ஆனா அது வந்து ஒரு சிறந்த சிறுகதைங்கிறது தத்துவத்தையும் ஒரு இலக்கியங்கிறது தத்துவத்தையும் தன்னோட கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனா அது வலிந்து சேர்த்ததா இல்லாம தன்னியல்பா இருக்கணும். அதுக்கு நம்ம தமிழ் இலக்கியங்கள் நிறைய உதாரணம், ஜெயகாந்தனுடைய கதைகள்ல இருக்கிறத விட ஒரு தத்துவம் வேற எதுலையும் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஜெயகாந்தன், எனக்கு அது பேர் மறந்துருச்சு. அதுல அந்த பையன் வந்து அளவுக்கு அதிகமா கடவுள் வந்து சாமி கும்பிடுவான். ஆனா என்ன பிரச்சனைன்னா, அவன் வந்து அவனுக்கு குற்ற உணர்வு அளவுக்கு அதிகமா இருக்கும். பாலியல் ரீதியாக வந்து அவன் தவறாக பார்ப்பான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவன் வந்து அந்த அதிகமா இருக்காது அந்த கதையில. அது நீங்க ஜெயகாந்தனோடது வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, சிக்மண்ட் ஃப்ராய்டு நிறைய அவருடைய ஆய்வு வந்து உளவியல் ரீதியான ஆய்வுங்கிறது வேறு விட்டுரும். அதுல ஒரே ஒரு புள்ளிதான் வந்து என்னன்னா, நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய படைப்புகளாக வெளிவரும். கனவுகளும் இதுல இந்த அந்த ஆராய்ச்சியை அவர் எடுக்கும்போதுதான் அவர் அந்த படைப்புகளை எடுப்பார், இலக்கிய படைப்புகளை. அதுலதான் அவர் பண்ணுவார். அப்போதுக்கு அந்த வகையில வந்து நம்மளுடைய அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறதுடைய வெளிப்பாடுதான் அப்படிங்கறத வந்து எழுதுனது ஜெயகாந்தன் தான் சொல்லுது. ரொம்ப கிரிஞ்சான கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். நீங்க வாசிப்பு வந்து 8 வயசுல தொடங்குனேன்னு சொல்லுவீங்க. நீங்க இப்போ ஒரு எழுத்தாளனா பரிணமிச்சிருக்கீங்க.
உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தரும், நீங்க வாசிப்பை தொடர்வீங்களா இல்ல எழுத்த தொடர்வீங்களா? வாசிப்பா எழுத்தா? ஆஹ் நிச்சயமா நான் வாசிப்பை தான் தேர்ந்தெடுப்பேன். என்னுடைய எழுத்து என்பது வாசிப்பின் குழந்தை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு வாசிப்பு இல்லாம என்னால ஒரு எழுத்தை உருவாக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ கண்டிப்பா நான் வந்து வாசிப்பை தான் தேர்ந்தெடுப்பேன். சட்டியில இருந்தாதான் ஆப்பிள். அப்புறம் உங்களுடைய கதைகள்ல வந்து இந்த பெண்ணியம் தாண்டி நான் ஒரு கதை படித்தேன். அது விவசாயிகளுடைய பிரச்சனைகள். அவங்க வந்து அரசு அலுவலகங்களுக்கு போய் விவசாயிகள் பெற வேண்டிய அந்த உதவித்தொகைகள்லாம் வாங்குறதுக்குள்ளாரே அவங்க வந்து செத்து சுடுகாடாயிடுறாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு கதை படித்தேன். அது வந்து நீங்க வாழ்ந்த திண்டுக்கல் பகுதியை மையமிட்ட கதை. அது வந்து திண்டுக்கல்ல இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதி. பொதுவாக இந்த காப்புறுதி எல்லாம் வந்து அதுவும் இந்த விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய கட்டுப்பாடுகளோட இருக்கும். அந்த மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த பன்றி தொல்லை, காட்டெருமை தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா நம்ம காப்புறுதி திட்டத்துல பன்றி ஒரு நிலத்தை அழிச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஈட்டுத்தொகை. ஆமா, ஈட்டுத்தொகை கிடைக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு மருகா போகக்கூடிய வாய்க்கால் போகக்கூடிய நிலத்தை வாய்க்கால ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வயல்கள்ல அந்த மருகா நிறைஞ்சு வந்து அவனோட ஒரு நிலத்துல இருக்க பயிரை மட்டும் அழிச்சிருச்சுன்னா அங்க காப்புறுதி கிடையாது. மொத்தமா கூட்டமா ஒரு குழுவா அழிஞ்சா மட்டும்தான். இதுக்காக அதான் நான் அந்த கதையில கூட பயன்படுத்தியிருப்பேன். இப்ப ட்ரெயின்ல நான் ஒரு டிக்கெட் எடுக்கிறேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அதுல ஒருத்தன் செத்து போயிட்டான். அதுக்காக ட்ரெயின்ல இருக்க மொத்த பேரும் செத்தாதான் நீங்க இன்சூரன்ஸ் தருவேன்னு சொல்லுவீங்களா? இது என்ன நியாயம்? அது மாதிரி ஒரு நிலத்துக்கு மட்டும் கொடுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருப்பேன். இது அந்த விவசாயிகள் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. என்னுடைய அப்பா இதை நிறைய நேரங்கள்ல ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கதை. இது மாதிரி புரிஞ்சுக்க வேண்டிய இந்த சமூகத்துல இன்னும் உற்று பார்த்து இதெல்லாம் ஒரு பிரச்சனை, ரொம்ப சாதாரணமா கடந்து போவோம் சில விஷயங்கள் எல்லாம், இதெல்லாம் கூட ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு. அதுல நீங்க இதை பார்த்து இத நான் எழுதணும்னு நினைக்கிறேன், இல்ல நீங்க இது வரைக்கும் எழுதாம விட்டு ஏதாவது கருத்து பிரச்சனை அப்படிங்கறத தாண்டி ஏதாவது ஒரு கரு இருக்கும் இல்லையா, நீங்க அதை எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சொல்ற இது அதாவது புதுமை பித்தன் அவர்களோட ஒரு சிறுகதை. அந்த கதையோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை டக்குன்னு. ஒரு முதிய பெண், அவளை வந்து கொண்டு போறதுக்காக யமன் வர்றார். அவர் பாச கயிறை வீசும்போது அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா சொல்லுது, கயிறு ரொம்ப நல்லா இருக்கு, இது ஏதாவது கொடி கட்டுறதுக்கோ இல்லை எதாவது கட்டி வச்சுக்கிறதுக்கோ பயன்படுத்துறோம், குடு முதல்ல என்கிட்ட அந்த அம்மா போராடுது. யமன் கூட சண்டை போடுது. இப்படி கதையோட்டத்தோட கூடிய ஒரு நகைச்சுவையை என் கதையில நான் எழுதணும்னு நான் விரும்புறேன். இதுவரை நான் எழுதாதது ஒரு நகைச்சுவை உணர்வோடு கூடிய கதை. அதாவது காமெடி இஸ் சீரியஸ் பிசினஸ். அது மாதிரி அது ஒரு பெரிய பிரயத்தனப்பட்டு எழுத வேண்டிய ஒரு விஷயம். அதை நான் என் கதையில எழுதணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நீங்க இப்போ எழுதின இந்த கதைகள்ல உங்களுக்கு எழுதின பிறகு ஒருவேளை நம்ம இந்த கதைக்கு இப்படி ஒரு முடிவு கொடுத்திருந்தா நல்லா இருக்குமோன்னு மாற்று சிந்தனை ஏதாவது ஒரு நாவல்லையோ ஒரு சிறுகதைக்கு வந்திருக்கா? ஏன்னா நம்ம படிப்பினைகள் இருக்கும். நம்ம பொதுவா சொல்லுவாங்க மனித மனம் குரங்கு அப்படின்னா இங்க இருந்து இன்னொன்னு தாவுறது இல்லை. ஒரே விஷயம் நடக்கும் நமக்கு நம்ம வாழ்க்கையில, வேற வேற ஏஜ்ல கூட நடக்கலாம். ஆனா அந்த ஒரே விஷயத்துக்கு நம்ம வாழ்க்கை முழுசும் ஒரே மாதிரியே ரியாக்ட் பண்ணியிருப்போம், இல்ல நம்மளுடைய பதில வந்து தந்துருப்போம், இல்ல காலத்துக்கு காலம் இடத்துக்கு இடம் மாத்திருப்போம். அப்ப நீங்க ஒரு கதை எழுதிலாம் முடிச்சிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு தோணல் வரும், இந்த கதையில நாம இப்படி மாத்திருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கே தோணுன ஏதாவது இருக்கா? இல்ல, கதைகள்ல நான் எழுதின பிற்பாடு அப்படி, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல நான் ஒரு கதையை எழுதி முடிக்கிறது இல்லை. நான் அதை ஒரு கதையை எழுதினேன்னா அதை சில மாதங்கள் வருடங்கள்லாம் வச்சு நான் பாக்குறேன். ஸோ எழுதின கதைகள்ல அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இது வரைக்கும் வந்து, ஆனா வாசித்த இடங்கள்ல நிறைய இடங்கள்ல அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த அனுபவத்துல நான் வாசிக்கும் போது ஒரு சில கதைகள் வந்து ரொம்ப எனக்கு ஈர்ப்புடையதா இருக்கும். ஆனா அதை பிற்பாடு படிக்கும்போது இந்த கதையை நம்ம இவ்வளவு விரும்பி படிச்சோமா அப்படின்ற எண்ணம் வரும். எனக்கு வந்து இது கதைகள்ல படிச்சதை விட படத்தை பார்க்கும்போது தோணுது. சிந்து பைரவி படம் வந்து நான் சொல்லணும், எனக்கு சின்ன வயசுல வந்து ஒரு ஆஹா ஓஹோ மூமெண்ட் கொடுத்த மாதிரி ஹைப்பா அந்த படத்தை பத்தி சொல்லுவாங்க. இப்படி வந்து பொண்ணு பாரு, பெண்ணியம் வந்து அது பேசுது பாரு, அந்த பொண்ணு வந்து அந்த சுஹாசினியோடது. ஏன்னா என்னோட பிரச்சனை என்னன்னா எல்லா கதையிலும் நான் கிளைமேக்ஸ் பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தூங்கிடுவேன் அந்த கதை முடியறதுக்குள்ள. சினிமா டிவியில போடும்போது நான் ரொம்ப கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிதான் அதை நல்லா பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப அப்படியே ரசிச்சு பார்த்தேன். ஆனா எனக்கே ஒரு ஒரு புரிதலுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
அந்த பொண்ணு வந்து சுஹாசினி பாடுற மாதிரி இருக்கும். என் கதை அப்பவே தெரிஞ்சிருந்தா கர்ப்பத்துல நானே கலைஞ்சிருப்பேனே. என்னன்னா அவங்க அம்மா வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க, அபாண்டன். அது இல்லிட்டஸ் ஒரு தவறான உறவுல பிறந்த குழந்தைனால அவங்க அம்மா கைவிட்டிருப்பாங்க. அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்ச பிறகும் அப்ரோச் பண்ணாம அந்த பொண்ணு தனக்குள்ளேயே மருகி பாடுற மாதிரி இருக்கும். தான் என்ன பிரச்சனையினால தவிச்சோமோ அதே தப்ப அந்த கதாநாயகி கடைசியா செய்வா. அதுதான் அந்த கதை. இதையா நம்ம பெண்ணியோன்னு ஆராதிச்சு பார்த்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு மாற்று புரிதல் வந்து இந்த படம் பார்க்கும்போது ஏற்பட்டிருக்கு. அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு கதையை படிப்போம், அன்னைக்கு அந்த படம் நமக்கு கதை வந்து ஹைப்பு கொடுத்துருக்கோம். அப்புறம் அப்படி இதையா நம்ம இவ்வளோ ரொம்ப ஸ்லாகிச்சு படிச்சோம் அப்படின்னு, இது வந்து எல்லாருக்கும் ஏற்படுறதுதான். இப்ப நீங்க அந்த வகையில பார்க்கும்போது உங்களுடைய வாசிப்புல உங்களை ரொம்பவும் பாதித்த புத்தகம் இது. ஏன்னா சில எழுத்துக்கள் வந்து நம்மளை தூங்க விடாது, சில எழுத்துக்கள் நம்மள அடுத்த கட்டத்தை யோசிக்க விடாது. கண்டிப்பா அது ஒரு வாசிப்பாளருக்கா இருக்கும். அதான் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்றதை விட அந்தந்த காலகட்டத்துல எனக்கு இருந்த அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இந்த இந்த மாதிரியான தாக்கத்தை எனக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. நான் என்னோட கல்லூரி நாட்கள்ல படிச்ச அந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற கதை வந்து எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த காலகட்டங்களில் எனக்கு ஏற்படுத்துச்சு. ஒரு சினிமா நடிகரையோ அல்லது ஒரு சினிமா கதாநாயகியோ தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்வம் ஒரு இளைஞனுக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு மன்னனை பத்தி படிக்கும்போது எனக்கு அந்த ஆர்வம் இருந்தது. அப்போ அது எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த காலகட்டங்கள்ல. அதற்கு கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு மாதொருபாகன், அந்த பெருமாள் முருகனோட மாதொருபாகன், அதாவது ஒரு ஆண் பெண் உறவு வந்து நம்பிக்கை சார்ந்தது அப்படின்ற புரிதலோட நான் இருந்த காலகட்டத்துல படிச்சதுனால சில ஒரு 1-2 நாட்கள் தூங்காம கூட இருந்தேன். அதோட தாக்கம் எனக்கு அப்படி இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த புத்தகம் அப்படி ஒரு தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி என்னோட கல்லூரி நாட்கள்ல படிச்ச தஸ்தாவ்ஸ்கியோட வெண்ணிற இரவுகள், கொஞ்சம் இந்த சமூகத்தை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்ச படிச்ச ஓல்காட்டு கங்கை, இப்போ தோ பரமசிவன் அவர்களோட அறியப்படாத தமிழகம், அழகர் கோவில், கம்யூனிச சித்தாந்தம் பத்தி நான் தெரிஞ்சுக்க முற்படும்போது படிச்ச தாய், மார்க்சிம் கார்கியோட தாய், இப்படி பல புத்தகங்கள் தொடர்ந்து அந்தந்த காலகட்டங்கள்ல என்னுடைய அனுபவத்துக்கு தக்க எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ நீங்க வாசிப்புன்றதுனால உங்களுக்கு ஒரு வேற ஒரு உலகம், வேற ஒரு கோணத்துல இருந்து இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற பார்வை மாறுபட்டிருக்கும். ஒரு எழுத்தாளனா நீங்க எழுத நினைக்கும் போது நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதணும், இது எல்லாரும் என்ன எப்படி பாக்குறாங்க, நிறைய கேள்விகள் இருக்கும், இந்த சமூகத்தின் மீதே கேள்விகள் இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம எழுத்துல எழுதணும்னு நிறைய நமக்கு லிஸ்ட் இருக்கும், டு டூ லிஸ்ட் போடுவோம்ல, நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு. அது மாதிரி எழுத்தாளனா நீங்க தினம் ஆசை போடுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கும். ஆனா லைஃப்ல இதை மட்டும் செஞ்சிடவே கூடாதுடா, நம்ம இதை எழுதிடவே கூடாதுடா அப்படின்னு ஏதாவது அந்த லிஸ்ட்ல வச்சிருப்பீங்கல்ல. ஏன்னா எல்லாரும் இயல்பா சொல்றது, நான் இப்படி எழுதணும்னு நினைச்சேன் அப்படின்னு, இதை மட்டும் எழுதவே கூடாதுடா அப்படின்னு நீங்க ஏதாவது லிஸ்ட்ல வச்சிருப்பீங்க? இல்ல, எழுதவே கூடாது அப்படிங்கிறத தாண்டி சில விஷயங்கள் எழுதுறதுக்கான ஒரு தயக்கம் இருக்கு எனக்கு. வெற்றி, என்னோட கதைகள்ல இந்த வெற்றிங்கிறது ஒரு முழுமையோ முடிந்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் ஒரு அயற்சியையும் எனக்கு கொடுக்குது. இப்போ என்னோட கதை மாந்தர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த முழுமையை நான் அடைய விரும்பல, அதனால என்னோட கதைகள்ல வெற்றியை நான் தள்ளி போட்டுட்டே இருக்கேன். அதை நான் எழுதுறதுக்கு இன்னும் தயங்குறேன். வெற்றி பெற்று விட்டேன் என்ற வெற்றியை பதிவு பண்ண, அந்த உணர்வை பதிவு பண்ண. இல்ல துன்பியல் முடிவுன்னு இல்ல, ஒரு கேள்விக்குள்ளான முடிவா இருக்கு எல்லாமே. போராட்டம், அதுக்கான தீர்வு இல்ல. எல்லாரும் வந்து ஷேக்ஸ்பியரோட இது வந்து ஏன் ரொம்ப பெருசா ஸ்லாகிப்பாங்கன்னா, அவரோட எல்லாமே துன்பியல் முடிவுகளோட தான் இருக்கும். பெரும்பாலும் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஹாப்பி என்டிங்கா சுபம் அப்படின்னா போட்டு முடியாது. ஆனா அப்படிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சிலப்பதிகாரம் தான் எல்லாத்துக்கும் முன்னோடி. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ஆகச்சிறந்த தமிழருடைய அந்த 50 காப்பியங்கள்ல முதல்ல வந்து ஒரு நீண்ட நெடுங்கதை. அதுல வந்து துன்பியல் முடிவு தான். அப்ப துன்பியல் முடிவு எழுதுறதுங்கிறது இன்னைக்கு இல்ல, அது வந்து அதை எழுதுறதுங்கிறது வந்து அன்னையில இருந்தே அது ஒரு ட்ரெண்டு தான். ஆனா நீங்க சொல்ல வர அந்த வெற்றியை எழுத விரும்பவில்லை, நான் அதை எழுத வேண்டாம்னு நினைக்கல, ஆனா இப்போதைக்கு எனக்கு தள்ளி போடுறேன், அவ்வளவுதான். தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல அது இன்னும் கொஞ்சம் ஏதாவது, ஏன்னா என்ன காரணம்னா என்னோட மாந்தர்கள்ல நான் பார்க்கக்கூடிய சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்து கூட தீர்வை நான் உடனே அந்த தீர்வை நோக்கி நான் போக விரும்பலங்கிறேன். இன்னும் கொஞ்சம் பாதியிலே ஜெயிச்சிட்டோம்னு சொல்லக்கூடாது, வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய. உங்களுடைய எழுத்து இல்ல உங்களுடைய வாசிப்பு, இந்த 2 நிலைகளை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருடல், இல்ல வாசிச்சதுல இருந்து நீங்க மாறுபட்டு எழுதுனது, இல்ல எழுதுனதுல மாறுபட்டு வாசிச்சது, அந்த மாதிரி இருக்கா?
வாசிச்சது நிறைய இருக்கு. என்னுடைய அதாவது ஒவ்வொரு தனிநபருக்கும் எழுத்தாளன்றதை தாண்டி ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த நிலைப்பாட்டுல இருந்து நான் பல புத்தகங்களை என்னோட முரண்படுற பல புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்லயே என்னை தாக்குன அந்த புத்தகங்கள் நான் சொன்ன லிஸ்ட்லயே நிறைய கதைகளோட நான் இப்ப முரண்படுறேன். அந்த முரண்பாட்டை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணுமான்றது இந்த தளத்துல சொல்லணுமான்னு நான் யோசிக்கிறேன். நிறைய எழுத்தாளர்களோட கதைகளோடய நான் தொடர்ந்து முரண்படுறேன். அத நான் முரண்பாடுகள் சில நேரம் அழகானது தானே. முரண்பாடுகள் மத்தவங்களோட கோபத்தை உருவாக்கி கூடாது இல்ல, மத்தவங்களை பாதிச்சிட கோபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மத்தவங்களோட உள்ளத்தை பாதிச்சிடக்கூடாது இல்லையா. பொதுவா படைப்புகள் வந்து ஒரு சமகாலத்தை வந்து பிரதிபலிப்பதா இருக்கணும் அப்படிங்கிறது இலக்கியத்துல ஒரு பார்வையாக இருக்குது. மறைந்த திமுக தலைவர் வந்து 1992 வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவர் வந்து ஒரு அணில் குஞ்சுன்னு ஒரு கதை எழுதினாரு. அந்த கதையில என்ன சொல்லுவார்னா, ஒரு மசூதி ஒன்று இருக்கும். அந்த மசூதியில வந்து ஒரு அணில் குஞ்சு வந்து உள்ளுக்குள்ளார வாழ்ந்துகிட்டு இருக்கும். போவோம் வரும், அது குட்டிகளை எல்லாம் குட்டி போடும், அதெல்லாம் வச்சுட்டு இருக்கும். அது வரும்போது இந்த பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னாடி என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா, அங்க இருக்கிற இந்துக்கள்லாம் வந்து அணில் வந்து எங்களுக்கானது, இந்து மதத்துக்கானது. அது எப்படி அப்படின்னா, அது வந்து ராமர் இலங்கைக்கு வந்து சீதையை மீட்க போன போது அந்த அணில்லாம் சேர்ந்துதான் வந்து ராமருக்கு பாலம் கட்டி கொடுத்துச்சு. ஆனதுனால வந்து அந்த அணில் வந்து எங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது கூடுதலா இந்த புராணத்துல சொல்லப்பட்ட செய்தியை சொல்லுவாரு. அணில் எப்படி ராமனோட ரொம்ப தொடர்புடையது அப்படின்னா, அவர் அன்பா வந்து முதுக தடவி கொடுத்ததுனாலதான் அதுக்கு அந்த கோடே வந்தது. அதுக்கு பேர ராமகோடுன்னு தான் பேரு. அதனால எங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லி மக்கள் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சண்டை பிடித்து கொண்ட ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டுரும். கலவரம் ஏற்பட்டோன்னா அந்த மசூதியை வந்து ஒரு இடிக்கிறது மாதிரி, அதை சேதப்படுத்துறது மாதிரி ஒரு அந்த செய்தி போகும். அப்போ அந்த சேதப்படுத்தப்படக்கூடிய அந்த மசூதியிலிருந்து அந்த அணில் வந்து வெளியே வந்துடும். அந்த அணிலை வந்து ஒரு இஸ்லாமிய சிறுவன் வந்து ஏந்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதாக அந்த கதை முடியும். அந்த கதையை நானும் படிச்சிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு கதையை கலைஞர் மட்டும்தான் எழுத முடியும்னு நான் நினைக்கிறேன். மிகச்சிறப்பான ஒரு கதை. அதாவது அதுல சொன்ன விஷயங்களோட சொல்லாம அது பின்னணியில இருக்கக்கூடிய தகவல்கள் அவ்வளவு நம்ம சமூகத்தோட பிரச்சனைய சொல்லாம அவர் சொன்ன விதம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த கதை நானும் வாசிச்சிருக்கேன். ரொம்ப அது தமிழ்ல வந்து வெளிவந்த பின்னை நவீனத்துவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த கதையை சொன்னாங்க. ஏற்கனவே நடந்து விட்ட ஒரு செய்தி, அதற்கு வந்து ஒரு புதிய முறையில வந்து அதை விளக்குவது மாதிரி. இப்ப இது மாதிரி வந்து ஒரு சமகாலத்தினுடைய நிகழ்வுகளை வந்து ஒரு கதையாக ஒரு பதிவு செய்யற ஒரு திட்டம் உங்கள்ட்ட ஏதாவது இருக்குதா? என்னுடைய கதைகள் பெரும்பாலுமே சமகாலத்துல இருக்கிறதா நான் எழுதிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு 5-6 வருடங்களுக்குள்ள என்னுடைய அனுபவம், நான் பார்த்தது, இதுங்களை தான் நான் கதைகளா புனைந்து கொண்டே இருக்கிறேன். சமகால அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் கதையில் நீங்கள் விரும்புகிறீர்களா? அந்த கேள்வி ஆக்சுவலா இது அரசியல் நிகழ்வு அங்கதத்தோட எழுதுறது அதாவது அதை நேரடியாக சொல்லாம அதை சொல்றது. ஏன்னா ஏன் கலைஞர் அப்படி எழுதினாருன்னா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அவங்க எல்லாம் ஒரு லைஃப் வாழ்ந்தாங்கல்ல, அது நம்ம வாழல. இது என்னன்னா அந்த எமர்ஜென்சி பீரியட் நேரடியா அதை எழுதிட முடியாது. ஒரு பத்திரிகையாளர் அதை வந்து மறைமுகமா எழுதணும். அதனால அந்த இது வந்து ஒருவேளை கலைஞருக்கு அது கைவர பெற்றதுக்கு காரணம்க்கு பின்னாடி அப்படி ஒரு சூழல் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்க அரசியல் நிகழ்வுகளை, அன்றாட அரசியல் நிகழ்வுகளை வந்து உங்களுடைய கதைகள்ல கொடுக்கறது. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து நெருக்கடி கால நிலையில வந்து சென்னை சிறையில வந்து எல்லா அரசியல்வாதிகளும் தாக்கப்பட்டாங்க. வீரமணி தாக்கப்பட்டாரு, ஸ்டாலின் தாக்கப்பட்டாரு, சிட்டி பாபு அங்கேயே செத்து போயிட்டாரு, சாத்தூர் பாலகிருஷ்ணன் இறந்து போனாங்க என்று சொன்னாலும் கூட அந்த வித்யாசாகர் அப்படிங்கிற ஒரு ஜெயிலர் தான் அந்த தாக்குதலுக்கெல்லாம் வந்து ஒரு காரணகர்த்தாவா இருக்கிறாரு. ஆனா அந்த தாக்குதலை பற்றி இதுவரைக்கும் ஒரு ஒரு கதையாக, ஒரு படைப்பாக அது வெளிவரவே இல்லை. அது ஒரு மோசமான நிகழ்வு, ஒரு மனித உரிமை மீறல். எப்படி நீங்க இந்த சோழகர் தொட்டி சொன்னீங்க இல்லைங்களா, அங்க வந்து அந்த வனப்பகுதியில வாழக்கூடிய அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில வந்து வனப்பகுதிகளுக்குள் சென்ற அந்த காவல்துறையினர் செய்த ஒண்ணு, அதிரடிப்படையினர் செய்த அட்டூழியங்கள், பெண்களை வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டது, இப்படின்னு பல செய்திகள் வந்து அது பதிவாயிருக்குது. ஆனா என்னன்னு தெரியல, இந்த நெருக்கடி கால நிலையில அந்த ஜெயில நடந்த விஷயங்கள் வந்து வரவே இல்லை.
அது ஆனா ஜெயில்ல நடந்த விஷயங்களை வந்து தியாகு வந்து மதிலுக்குள் கம்பிக்குள் வெளிச்சம், அப்புறம் மதிலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் விகடன்ல எழுதியிருந்தாரு. இப்ப அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாருமே தெரிந்து கொள்ளவே முடியாத ஒரு பகுதி. ஜெயில என்ன நடக்குது, ஜெயிலுக்கு போனவங்க வராது. அப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அப்ப எழுதுறாரு, தியாக எழுதுறாரு. இப்ப அது மாதிரி ஒரு அறியப்படாத, இதுவரை பதிவு செய்யப்படாத ஏதாவது விஷயங்களை வந்து நீங்க பதிவு செய்யலாம். இல்ல எழுதக்கூடாது அப்படின்ற எண்ணம் இல்ல, ஆனா அதுக்கு ஒரு பெரிய பிரயத்தனம் தேவைப்படுது. அதை அறிஞ்சுக்கிறதுக்கான மிகப்பெரிய முயற்சியும் மிகப்பெரிய போராட்டமும் அதுல இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருந்தா நிச்சயமா எழுதலாம். எழுதக்கூடாதுன்னு எந்த எதுவும் இல்லை. அந்த முயற்சியை நான் எடுத்தா, அதுக்கான சூழல் அமைஞ்சா நிச்சயமா எழுதுவேன். நம்மலாம் அந்த காலத்துல வந்து படம் பார்க்கணும் அப்படின்னா, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா சேனல்லாம் மாத்த முடியாது. ரிமோட் எல்லாம் கிடையாது. அப்படியே பெருசா சேனல் மாத்தணும்னாலும் மேல போய் ஒரு ஆண்டனாவை வந்து திருப்பிட்டு வருதான்னு கேட்கணும். கீழே இருந்து அதை கேட்டுச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா ஒருத்தர் ஓடி வந்து சொல்லணும், தெரியுதா, நவுத்து லைட்ல திருப்பு, லெஃப்ட்ல திருப்புன்னு. ஸோ நமக்குலாம் வந்து ஆப்ஷன்ஸ் இல்லாத காலகட்டத்துல இருந்து தான் நீங்க தொடங்கியிருப்பீங்க. மேபி நம்மலாம் 90s கிட்ஸா இருக்கலாம், ஐயா அதுக்கு முன்னாடி உள்ள கிட்ட. அதனால வந்து நமக்குலாம் ரொம்ப ஆப்ஷன்ஸே கிடையாது. அப்புறம் நம்மளுமே அனுபவிச்சிருப்போம். ஐயாக்கெல்லாம் இருந்ததை விட நமக்கு என்ன டக்குன்னு சேனல் மாத்த கையில பட்டன் இருந்துச்சு. இப்பெல்லாம் அவ்வளோலாம் இல்லை. இப்பெல்லாம் கொஞ்சோண்டு இத்தினோண்டு குழந்தை தான் இருக்கு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ். அவங்க ஒரு இடத்துல நின்று அசை போட்டு ஒரு விஷயத்த உள்வாங்கி, வாசிப்புங்கிறது நம்ம சொல்றோம், ஆனா வாசிப்புங்கிறது வெறுமனே அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அது வெறும் படிக்கிறது இல்ல. வாசிப்பு படித்ததை ஒரு நிதானமா நின்று ஏதோ ஒரு பாயிண்ட்ல திரும்ப அசை போட்டு அதை திரும்ப மீள் வாசிப்பு செய்யறதுங்கிறது தான் மொத்த வாசிப்புக்கான ஒரு அர்த்தம். இப்போ நீங்க போய் நான் 8 வயதுல நான் போய் லைப்ரரியில புக்கு படிச்சீங்கன்னா நீங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த செயல்பாடெல்லாம் செஞ்சிருப்பீங்க. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பாக்குறதுக்கு இங்க யாருக்கும் தயாரா இல்லை. ஏன்னா ஒரு ஷார்ட்டை பாக்குறதுல முதல் ஒரு 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 அதே ஒரு அல்காரிதம் தான் சொல்றாங்க. 2 நிமிஷம் ஷார்ட், 3 நிமிஷம் ஷார்ட்னா அந்த அரை செகண்ட்ல நீங்க அந்த பார்வையாளரை கவரலன்னா அது முழுமையா பார்க்கப்படாது. அடுத்தது போயிடுறாங்க. இப்போ நின்று நிதானிக்க இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல யாரும் தயாரா இல்லை. அடுத்தது நின்று அசை போடுறதுக்கும் யாரும் தயாரா இல்லை, மீண்டு போய் பாக்குறதுக்கும் யாரும் தயாரா இல்லை. அப்போ இந்த வாசிப்பு சமூக வலைதளங்களுடைய இந்த தாக்கத்தினால எப்படி மாறி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. ஏன்னா நீங்க ஒரு எழுத்தாளரா இன்னும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. உங்க வாசகர்கள் உங்ககிட்ட பேசுறது இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்க ஒரு வாசகர்னா ஒரு எழுத்தாளர்கிட்ட போய் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட வாசகர்னு ஒருத்தர் வராரு. இப்போ அதுக்கான அந்த டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க கண்டிப்பா. இது எவ்வளவு தூரம் இருக்கு, நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி. இந்த சமூக வலைதளவாசிகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஆழ்ந்து அனுபவித்து சுவைக்க வேண்டிய அந்த வாசிப்பை ஒரு ரீல்ஸ் பார்க்குற மாதிரியோ இல்லை ஒரு ட்வீட் போடுற மாதிரியோ எதிர்பார்க்குறாங்க. அது நிதர்சனம் தான், உண்மைதான். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக பிரபலம் அடைஞ்ச எழுத்தாளர்களும் இருக்காங்க. நாம் இதை தவிர்க்கவே முடியாது தான். இந்த சமூக ஊடகத்தை நம்ம தவிர்க்க முடியாது. இதை நம்ம வாசிப்புக்கு எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்ம வாசிப்பை இதன் மூலமா மீட்டெடுக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். நிறைய முன்னெடுப்புகள் இப்போ நடக்குது. நம்ம அமேசான் கிண்டில் மாதிரி சில இந்த பிரதிலிப்பி ஊடக இணையதளங்கள் மாதிரி நிறைய வருது. இன்னும் அதை துரிதப்படுத்தி அதை எப்படி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அந்த பாதிப்பு, வாசிப்புக்கான அந்த பாதிப்பு நிச்சயமா இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் மீட்டெடுக்கிறதுக்கான வழிகளையும் சமூக ஊடகதளத்திலேயே நம்ம செய்யணும். ஏன்னா இதை தவிர்க்க முடியாது. இதை தவிர்த்துட்டு நம்ம போக முடியாது. இப்போ அவசர உலகத்துல வந்து எப்படி படைப்புகள் வருது அப்படின்னு நான் பார்த்தேன்னா, ஒரு கதை படிக்கிறேன். தொடங்குற போது அவனை ஏன் நான் கொன்றேன் என்றால் அவனை அளவுக்கு அதிகமாக காதலித்தேன். அவளின் வாதத்தை கேட்டு நீதிபதியும் நீதிமன்றமுமே அதிர்ந்தது அப்படின்னு அந்த கதை தொடங்குது. அதான் சார் அந்த சொல்லுவாங்களே சிறுகதை எழுதுறதுல முதல் 2 லைன்ல இது வந்து நம்ம சுஜாதாவோட ஒரு பாணி. இந்த ஒரு கதையை ஆரம்பிக்கும் போதே கதைக்குள்ள கொண்டு போயிடணும். நீ எதை வேணாலும் சொல்லி அவனை உள்ள கொண்டு வந்துரு. பின்னாடி சொல்லும்போது நான் தவறா சொல்லிட்டேன், இப்படி சொல்லிட்டேன் நான் கூட மாத்திக்க, ஆனா அவனை உள்ள கொண்டு வந்துரு அப்படிங்கிறது அவருடைய பாணி. அவரு பத்திரிகையாளரும் கூட இல்லையா, அதனால அந்த தலைப்பு கொடுத்துட்டு உள்ள போய் பார்க்கும்போது அந்த பாணியில சிறுகதை சொல்லியிருப்பாங்க. ஆமா, இது ஒரு பாணி. ஒரு அண்மையில இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பக்க கதைன்னு
ஒண்ணு வந்தது. அப்புறம் ஒரு செகண்ட் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த விடல்ல வருது. அதுல பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து இறந்து போயிருந்தாரு. இறந்து போனோன்னா வந்து அவருடைய அந்த இறுதி ஊர்வலம் நடக்கிற போது யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பேசுறாங்கிறத அந்த மரணம் அடைந்த மனிதர் கேட்டுக்கொண்டிருப்பதாக அந்த அந்த கதை முடியுது. ஒரு கொஞ்ச நேரத்துல, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல முடியறது மாதிரி ஒரு கதை சொல்றாங்க. அப்ப அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நீதி போதனை மாதிரி, நீதி போதனை கதைகள் மாதிரி, அல்லது ஒரு ஒரு அறிவூட்டம் சொல்வதை போல ஒரு செயற்கை தன்மையா இருக்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன். நான் செயற்கை தன்மை ஒரு பக்கம் இருக்கு, நீங்க சொல்றதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா இப்போ நம்ம இலக்கியவாதிகளிடையே அல்லது இலக்கியத்திலே 2 பெரும் பிரிவா ஆயிட்டோம். ஒண்ணு வந்து வெகுஜன இலக்கியம், இன்னொன்னு தீவிர இலக்கியம். நம்ம கதை சொல்லி திரு பாவா செல்லத்துறை ஒரு தடவை வேடிக்கையா பதிவு பண்றாரு, வெகுஜன இலக்கியத்துக்கும் தீவிர இலக்கியத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, ஒரு இலக்கிய சந்திப்புல சிரிச்சு பேசிட்டா அது வெகுஜன இலக்கியம் ஆயிடுதான். ஆனா இந்த தீவிர இலக்கியத்தை இதை நான் இந்த 2 வெகுஜனத்தையும் தீவிரத்தையும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, உணர்வுகளை தூண்டக்கூடியத வெகுஜன இலக்கியமாகவும் சிந்தையை தூண்டக்கூடியத தீவிர இலக்கியமாகவும் நான் பார்க்குறேன். இப்போ இந்த ஒரு வரியில சிந்தையை தூண்டக்கூடிய எழுத்தை ஒரு தீமையும் நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உருவாக்கணும், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பண்ண முடியும். ஆனா அது ரொம்ப கடினமான விஷயம். ஒரு கதையில ஒரு பெரிய கதையை எழுதி ஒரு வாசகனுக்கு ஒரு விஷயத்த சொல்றதை விட இந்த ஒரு பக்கத்திலேயோ ஒரு வரியிலேயோ சொல்றது வந்து ரொம்ப கடுமையான விஷயம். ஆனா முடியுங்கிறது என்னுடைய. நீங்க சொன்னோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கு. அது ரொம்ப பெரிய பேச்சாளர்னு சொல்றது வின்சென்ட் சர்ச்சில் தான் சொல்லுவாங்க, இங்கிலாந்து பெரிய. அவர் வந்து சொல்லும் போது அவர்கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாராம். அப்போ வந்து நீங்க 1 மணி நேரம் பேசணும்னா எவ்வளவு நேரம் ப்ரிப்பரேஷன் டைம் இருக்கு? இப்பவே பேசலாம். 5 மினிட்ஸ் பேசணும்னா தான் எனக்கு 1 மணி நேரம் ப்ரிப்பரேஷன் டைம் வேணும். 1 hour பேசுறதுன்னா நான் இப்பவே பேச தயாராக. ரொம்ப நேரம் பேசுறது வந்து எளிது, ஆனா குறைந்த நேரத்துல செறிவான கருத்து நிறைய விஷயம் சொல்லணும்னா அதுக்கான தயாரிப்பு அதுக்கான இதுவும் அதிகம். ஆனா நீ தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன வரியில ரொம்ப பெரிய விஷயத்த சொல்றதுங்கிறது வந்து நமக்கு கைவந்த கலை தான். ரொம்ப வருஷமா அது நம்ம எழுதுறோம். 2000 வருடத்திற்கு நம்மளுடைய இலக்கிய வரலாறுக்கு பின்னாடி அது இருக்கு. ஆனா அது எப்படி பார்க்கப்படுதுன்னா 2 விஷயம் இருக்கு ஐயா சொன்னதுல. இப்போ ஒரு பக்க கதை கொடுக்கறதுல வந்து வாசிப்புடைய தீவிரம் குறைஞ்சிருச்சு. ஐயா அதை சொல்லும் போது சொன்னாரு, ஒரு 3 பக்கமா இப்ப ஒரு பத்திரிகையிலே ஒதுக்கணும்னா இடம் ஒதுக்கணும்னா 3 பக்கம் 4 பக்கம் இருந்த கதை அப்படியே சுருங்கி இப்ப ஒரு பக்க கதை ஐயா சொன்ன மாதிரி மேக்ரோ செகண்ட்ஸ் கதைகள் அப்படின்னு 2 வரியில இப்பெல்லாம் மீம்ஸ் போடுற அளவுதான் ஒரு கதை, அதெல்லாம் வர ஒரு வருது. இது வந்து கருத்தை செறிவா சொல்லுதோ இல்லையோ வாசிப்புடைய தன்மையை குறைப்பதற்கான ஒரு வழியா குறைஞ்சிருச்சு. நிச்சயமா அது மாற்று கருத்தே இல்லை. நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த வெகுஜன இலக்கியம் தீவிர இலக்கியம்னு சொன்னீங்க. அதை சொன்னபோது எனக்கு ஒரு செய்தி என்ன நினைவுக்கு வந்ததுன்னா, கேரளாவில் வந்து வைக்கம் பஷீர் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் இருந்தாரு. அவர் வந்து கதைகள்லாம் எழுதுவார். எழுதிட்டு அவர் வந்து ஒரு சிற்றுதல் ஒன்று நடத்தி இருக்கிறாரு. அப்போ இந்த சிற்றுதல் நடத்தும் போது ஒவ்வொரு மாதமும் அந்த சிற்றுதல் வந்து தரமா இருக்குது அப்படின்னு சொல்லி வாசகர் எண்ணிக்கை கூடி இருக்குது. அப்படி கூடின போது அந்த சிற்றுதலை நடத்தக்கூடிய வைக்கம் பஷீர் முகமது ஆசிரியர், அந்த துணை ஆசிரியர்கள், ஆசிரியர் குழுலாம் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியா சொல்லியிருக்கிறாங்க, ஐயா நம்முடைய சிற்றுதலுக்கு வந்து 1000 சந்தாதாரர் வந்து நம்ம எட்டிட்டோம் அப்படின்னு நல்லா மகிழ்ச்சியா சொல்லியிருக்கிறாங்க. உடனே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும்போது வைக்கம் பஷீர் முகமது மட்டும் அந்த செய்தியை கேட்டோம்னா துணுக்குற்று அமைதியா இருக்கிறாரு. ஏன் என்ன அமைதியா இருக்கிறீங்க? 1000 பேர் சேர்ந்துட்டான்னு சொல்றோம், நீங்க 1000 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா என்னுடைய எழுத்துல எங்கோ ஒரு வெகுஜன தன்மை இருக்குது. நான் வந்து சீரியஸா ஒரு செய்தியை சொல்லல, நானு ஒரு தீவிர சிந்தனையோடு நான் சொல்லல அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்குது. அதனால 1000 பிரதிகளை வந்து வாங்குறதுக்கு வாசகர் எண்ணிக்கை கூடிருச்சுங்கிறது என்னுடைய எழுத்து வந்து நீர்த்து போய்விட்டதோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி வைக்கம் பஷீர் முகமது சொன்னதாக ஒரு செய்தி. புத்தகங்கள் பெரிய அளவுல விற்கப்படலைன்னா நம்ம மகிழ்ச்சி அடையலாம். நம்ம வந்து சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். வெகுமக்கள் விரும்புற ஒண்ணு வந்து எப்போதுமே சமூகத்தினுடைய ஏற்புத்தன்மையோடு இருக்காது, கொஞ்சம் விலகி அந்நியத்தன்மையோடு தான் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா மகேந்திரனுடைய பூட்டாத பூட்டுகள்னு ஒரு திரைப்படம்,
அது வந்து உதிரிப்பூக்கள்ங்கிற ஒரு திரைப்படம் வெளிவந்து அடுத்த பார்த்து உதிரிப்பூக்கள் வந்து 250 நாள் ஓடி மக்கள் கொண்டாடிய ஒரு படம். அவர் வந்து ஒரு பூட்டாத பூட்டுகள்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓடலை. ஏன் ஓடலை அப்படின்னா வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி வந்து கணவனால வந்து கருவுறுவதற்கு வாய்ப்பற்ற நிலையில இருக்கிறார். கணவன் வந்து அந்த சக்தியற்றவனா இருக்கிறார். அப்ப அவங்க அந்த ஊருக்கு வந்த ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர்ல ஒருவரோடு அவங்க ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் இவன் வந்து என்ன பண்றான், மனைவியை தேடிக்கிட்டு போய் கண்டுபிடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு நாள் சொல்றாங்க, நான் உன்னோட நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன், என்னத்துக்காக? அதெல்லாம் சொல்ல முடியும், நீ ஊரை கூட்டு, நான் அப்பதான் நான் சொல்ல முடியும். அப்புறம் அப்புறம் ஊரே கூப்பிடுறாங்க. ஏமா, நீ தான் வாத்தியாரை கூட்டிட்டு ஓடுன, அப்புறம் மனசு வச்சு உன் மேல பிரியப்பட்டு உன்னை கூட்டி வந்திருக்கான், அப்புறம் மறுபடியும் வாழ முடியாதுன்னா என்னமா அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? அவன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அவன் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தலைவருடைய கிராம தலைவருடைய மனைவிய வர சொல்றாங்க. அவங்க ஒரு தகவலை சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பெண் வந்து கருவுற்று இருக்கிறான். கூட்டிகிட்டு வந்த சில நாட்கள்ல வந்து அவ வந்து கருவுற்று இருக்கிறானுங்கிற அந்த செய்தி தெரிஞ்சிருது. அப்ப கணவன் சொல்றான், சரி கருவுற்றா என்ன, இதுல எது என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்காக ஏன் என்னோட நீ வாழ முடியாதுன்னு நீ சொல்ற அப்படின்னு அவன் கேட்பான். அப்போ வந்து அந்த கதாநாயகி சொல்லுவா, அது வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வந்து ஒன்ன வந்து நான் எப்படி அப்பான்னு சொல்ல முடியும், நீ எனக்கு கணவன் தான், ஆனா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வந்து ஒன்ன வந்து நான் எப்படி அப்பான்னு நான் சொல்ல முடியும், அதனால உன்னோட நான் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்புறம் வாழ விரும்ப முடியாது சொன்னா, இந்த கிராம பஞ்சாயத்தும் இந்த அறுத்து கட்டுறதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி 2 பேரையும் பிரிச்சு விட்டுருவாங்க. அந்த பெண் வந்து வண்டியில போயிட்டு இருப்பாங்க, ஒரு மாட்டு வண்டியில போயிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து கல்லு மேல ஏறி அந்த வண்டி ஒரு குடைசாயிறது மாதிரி ஒரு ஆடி நிக்க, இவன் என்ன பண்ணுவான், ஐயோ இந்த கீழே விழுந்துருவாளோ அப்படிங்கிறது மாதிரி தன்னை விட்டு பிரிஞ்சு போடுறது மனைவிதான் சொல்லிட்டு ஓடி போய் அதுக்குள்ளே அந்த வண்டி, அப்புறம் அந்த வண்டியை பிடிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டே போவான். அப்போ அவன் சொல்லுவான், சரி நீ வந்து வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நான் வந்து அப்பாவா இல்லாம இருந்துட்டு போறேன், ஆனா நீ வந்து என்னை வந்து ஒரு குழந்தையா நீ என்னை ஏத்துக்க கூடாது அப்படின்னு மனைவி கிட்ட கேட்பான். கேட்டோன்னா அவன் என்ன பண்ணா, வண்டியில இருந்து வந்து இறங்கி அவனை கட்டி பிடித்து கொண்டு அந்த வண்டி எந்த திசையை நோக்கி போச்சோ அந்த திசையிலே போயிடுவாங்க. அதோட அந்த படம் முடிஞ்சிடும். இது பாத்தீங்கன்னா திருச்சியில ஜூபிட்டர் தியேட்டர்ல வந்து 1980 கடைசியில 2 வாரம் தான் ஓடிச்சு. முதல் வாரம் மகேந்திரன் படம்னு ஒரே கூட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கதை சரியில்லை. தினத்தந்தி என்ன எழுதிட்டாங்கன்னா, இது பெண்கள் விரும்பாத ஒரு கதையாக இருக்கு. நியாயமா ஆண்கள் விரும்பாத, அவர் எழுதும்போது பெண்கள் விரும்பாத கதையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம். ஆனால் தமிழ் திரைப்பட வரலாற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா, சிறந்த 10 படங்கள் அப்படின்னு யார் வந்து ஒரு பட்டியல் போட்டாலும் முதல் படமாக போடாத புட்டுகள் தான் இருக்கும். ஒரு 80களுக்கு பின்னாடி இருக்குது. அப்ப என்னன்னா, இதைத்தான் நான் வந்து சிறந்த உதாரணம். வெகுஜன இலக்கியம் தீவிர இலக்கியத்துக்கு நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து அந்த படத்தை வந்து 14வது நாள் நான் பாக்குறேன். நான் ஒரு வியாழக்கிழமை, அடுத்த நாள் வேற படம். அப்ப அடுத்த நாள் விடிஞ்சா மதியம் வந்து எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி பரீட்சை. கெமிஸ்ட்ரி ஏற்கனவே நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் கெமிஸ்ட்ரியில. அப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொன்னா, அப்ப நான் வந்து தினத்தந்தியில அந்த கதையை படிக்கிறேன். ஏன்னா நமக்கு தொடர்பு, நம்ம பெரியாரிய சிந்தனைக்கு தொடர்புடைய ஒரு கதையா இருக்குது, எப்படி இருந்தாலும் போய் பார்த்துருன்னு சொல்லிட்டு சொன்னா, நான் வரையணையில இருந்தேன். எங்க அக்கா கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டு நான் இப்படி இன்னொரு பையனோட சேர்ந்து அந்த கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்லாம் படிக்கணும். நான் பொட்டாசியம் பெர்மேங்கனீஸ் மாங்கனீஸ் டை ஆக்சைடு இதெல்லாம் போட்டா இப்படி ஈக்குவேஷன்லாம் இருக்குதுக்கா, நான் போய் படிக்கணுங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு 2 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் தூக்கிட்டு அடுத்த நாள் மதியம் அந்த பரீட்சையை நான் எழுதினேன். அப்ப என்னன்னா, தினத்தந்தியில எழுதின விமர்சனம் தான் வந்து இது வந்து ஒரு தீவிர இலக்கிய வகையை சார்ந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை போய் பார்த்தேன். அப்ப எனக்கு வயது வந்து 20.
அப்ப அதே நேரத்துல வந்து அந்த காலகட்டத்துக்கு முன்னே பின்னே வந்து சகலாகலாவல்லன்னு ஒரு படம் வெளிவந்தது. அதை வந்து எல்லா நண்பர்களுமே போய் பார்த்தாங்க. அப்புறம் நண்பர்கள்லாம் ஒரு என்னடா எல்லாரும் 10 முறை பார்த்தேன் 12 முறை பார்த்தவங்களாம் சொன்னவங்களாம் காசு கூட்டி நீங்க வந்து கூட்டிட்டு போனாங்க. அதே போல ராஜா தியேட்டர்ல வந்து வசந்த மாளிகைன்னு ஒரு திரைப்படம். அந்த அந்த கதையை படிச்சுட்டே நான் அந்த படத்தை போய் பார்க்க போல. ஒரு பெரிய பணக்காரன், அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு வேலை செய்யுது, அழகா இருக்குது. உடனே அந்த முதலாளியோட மகனா இருக்கிற வந்து அந்த பொண்ணை விரும்புறான். அந்த பொண்ணு மருத்துவனை ஏற்கனவே சாராயம் குடிச்சுட்டு இருக்க, மறுபடியும் சாராயம் குடிக்கிறான். இது என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெகுஜன இலக்கியத்துக்குள்ளார நான் எப்போதுமே உள்ளுக்குள்ளார போக மாட்டேன். தீவிர இலக்கியத்துக்குள்ளாரதான் நான் போவேன் நான். அப்பதான் எனக்கு வந்து வைக்கம் பஷீர் முகமது இவங்கெல்லாம் வந்து எனக்குள்ளார வர்றாங்க. அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வராங்க. அது மாதிரி ஒரு இலக்கியம் என்பது ஒரு உண்மையான, இன்னும் சொல்லணும்னா சமூகத்துக்கு பயன்படக்கூடிய இலக்கிய வகையாக நான் பார்க்கறதுக்கு தீவிர இலக்கியங்கள் தான் பார்க்கிறேன். வெகுஜன இலக்கியங்கள் வந்து எப்போதுமே ஒரு நீர்த்து போன ஒரு ஒரு தன்மையோட இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை சொல்லலாம், நம்ம நிறைவு செய்யலாம். இல்ல இந்த நீங்க சொன்ன அந்த திரைப்படத்துல நான் இப்பதான் முதல் தடவை அந்த படத்தை கேள்விப்படுறேன். பேரை கூட நான் இப்பதான் பூட்டாத பூட்டுகள். இல்ல அதுல ஒரே ஒரு நெருடல் எனக்கு என்னன்னா, உணர்வு வயப்பட்டு ஒரு பெண் வந்து கணவனை விட்டு போற மாதிரி எடுத்திருக்காங்க இல்லையா? கணவனை விட்டு போய் திரும்ப வந்து கணவனோட சேர்ற மாதிரி. இல்ல அவன் போய் கூப்பிட்டு வந்தான், அவன் தான் கூட்டி வரான். ஆனா அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாம அவனே கூட்டிட்டு வரான். ஆமா. ஆனா இறுதியில சேரும்போது அவங்க கூட சேர்ந்துடுறாங்க, கடைசியா சேர்ந்துறாங்க. அப்ப என்ன அந்த பெண் வந்து அந்த ஒரு பெண் ஆசிரியரோட போறதுக்கு அடிப்படை காரணம் அவ மலடிங்கிற பட்டத்தை சுமந்துகிட்டு இருக்கிறான். வந்து அவளை திட்டுது. ஆனா தான் வந்து மலடி இல்லைன்னுங்கிறது அவளுக்கு தெரியுது. கணவன் தான் அதுக்கு காரணம்னு தெரியுது. அதனால அதுக்கு வேணா கணவன் வேணா நான் வேற பக்கம் போறேன் அப்படின்னு போயிடலாம். எடுக்கப்பட்ட காலகட்டம். ஆமா ஆமா ஆமா. 80கள் எடுக்கப்பட்டது. அப்ப அந்த 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 தீவிர நான் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். வேற எடுக்கப்பட்ட காலகட்டம். அதாவது ஒரு பெண்ணுக்கு இவன் வேண்டாம், இவன் கூட தான் நான் இருக்க போறேன் அப்படின்ற முடிவு எடுக்கிற உரிமை எந்த காலகட்டத்துல இருக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சரி, கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமும் சரி, வேற ஒரு நபர் மேல ஒரு விருப்பமோ வேற ஒரு நபரோட தான் நான் வாழணுன்ற எண்ணம் அந்த பெண்ணுக்கு இருந்தா அதற்கான முழு உரிமை அவளுக்கு இருக்கு. இல்ல இந்த பூட்டாத பூட்டுகள்ல அப்படி இல்ல. அவளுக்கு வந்து ஒரு சமூகம் வந்து சமூகத்தோட ஒரு கொடுமை இழைக்குது. நீ மலடி, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி இழித்து பேசுது. அந்த இழித்து பேசுவதை வந்து அவளால தாங்கிக்க முடியல. அந்த காலகட்டம் நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம கண்ணகி கதையில எடுத்துக்கிட்டோம்னா, மாதவி அத சிலப்பதிகாரத்துல காட்டும் போது எல்லாரும் வந்து கார்காலம் முடிஞ்சு அந்த கணவர் வராருன்னு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா கண்ணகி வந்து இங்க அழுகையும் கம்பளையுமா இருக்கா. ஆனா கண்ணகி வந்த உடனே வாங்கினோடனே கிளம்பி போயாச்சு. இல்ல எந்த எதிர்ப்பும் சொல்லலையே. நம்ம அதைத்தானே இன்னொரு காலகட்டம். கண்ணகி சிலை வந்து நடுரோட்ல நிறுத்தினாலும் சரி, எங்க நிறுத்தினாலும் சரி தூக்கிடுவோம்ல. சீதையை தானே கொண்டாடுறோம். அதுதானே நீங்க அந்த சமூகத்துல இருக்கிற பெண்கள் தானே இருக்கும். இப்ப அதுல ஒரு 1980கள் காலகட்டத்துல எல்லாம் வந்து இன்னுமுமே அந்த நிலை இருக்கு. இல்ல அது இன்னும் ரொம்ப மோசம். பெண்கள் வந்து பெண் குழந்தைகளை கொல்ற காலகட்டம் இதெல்லாம். அந்த காலகட்டத்துல வந்து ஒருத்தர் வந்து பெண்ணுக்கு சுதந்திரம் இருந்ததா காமிச்சிருக்காரு. அந்த படம் ஓடல. கூடுதல் தகவல் என்னன்னா, அந்த படத்துல வந்து கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜயகுமார், ஜெய்சங்கர், அப்புறம் ரவிச்சந்திரன் தான் நினைக்கிறேன். இப்படி ஒரு நட்சத்திர அந்தஸ்து உள்ளவங்களும் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நட்சத்திர அந்தஸ்தை இழந்து நட்சத்திரமா இருக்கிறவங்களும் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவரான அஜய் வின்சென்ட்னு ஒரு மலையாள நடிகர் தான் வந்து நடிச்சாரு அந்த படத்துக்கு. எல்லாரும் நடிக்க மறுத்துட்டாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு படைப்பாளனா மகேந்திரன் வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய இருக்கலாம், அவருக்கு 1000 கேள்விகள் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க இவர் ஐயா சொல்ற மாதிரி முக்கியமான ஆளெல்லாம் நடிக்கல. ஆனா எந்த சமரசமும் தன்னை படுத்திக்காம அந்த படைப்பை கொண்டு வரணும்னு இந்த மாதிரி நேர்மையான அந்த படைப்பிற்காக தன்னை அர்ப்பணிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவர்களால மட்டும்தான் இந்த சமூகம் இன்னைக்கு உயிர்த்திருக்கு, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி. நிச்சயமா. ஆனா இந்த சமூகம் அதை தன்னை தகவமைச்சுக்கணும். அதுதான் அதை நோக்கி தன்னை இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் இருக்கும். நீங்க சில சிந்தனைகள்லாம் எப்படின்னா, இந்த பழமொழி சொல்லுவாங்க,
தென்னைய வச்சவன் தின்னுட்டு சாவான், பனைய வச்சவன் பார்த்துட்டு சாவான்னு. சிலர் எடுக்கிற முன்னெடுப்புகள்லாம் தென்னை மரம் மாதிரி அவங்க ஆமா. காலகட்டத்திலேயே அது அவங்களுக்கு பலன் தரும். அவங்க பலன் தந்ததை பார்க்கணும். இப்ப பெரியார் நிறைய விஷயம் பேசினாரு, ஆனா அவர் சொன்ன எல்லாத்தையும் அவரோட காலகட்டத்துல அவர் பார்த்தாராங்கிறது இல்லை. இப்போ அது மாதிரிதான் சில சில முன்னெடுப்புகள் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அவங்களால அதை அறுவடை பண்ண முடியாது, இல்ல அதை அவங்களால பார்க்க முடியாது. இன்னமும் அதாவது பெரியாரை விமர்சிக்கிற மாதிரி வேற யாரையும் இந்த உலகத்துல யாரும் விமர்சிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு ஆன்மாவை கதற அளவுக்கு விமர்சிக்கிறாங்க. ஆனா அவரோட குறிக்கோள் அவர் சரியா இருந்தாரு. அதுதான் ஒரு முன்னெடுப்பு. இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு காரணம் அவர். இல்ல, நீங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கீங்க, நான் இங்க உட்கார்ந்து பெரியார் தான் இருக்காரு. ஆமா ஆமா நிச்சயமா நிச்சயமா. அதை விட ரொம்ப முக்கியம் வந்து அஜய் அவர் தானா, அவருடைய அஜயன் பாலாவுடைய புத்தகத்துல வந்து அந்த பெரியார் பத்தின புத்தகத்துல எனக்கு இன்னமும் பெரியார்னு யார் சொன்னாலும் அந்த வரி மட்டும் அப்படியே நிற்கும். இன்னைக்கு நறுவிசானமான ஆடையுடன், அந்த புத்தகத்துல இருக்கிற அதே வார்த்தை, நறுவிசானமான ஆடையுடன் ஒரு யுவனும் ஒரு யுவதியும் இந்த தெருவில் நடக்கிறாள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரியார் இருக்கிறார். இது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற என் பாப்பாவுக்குலாம் அது தெரிய போறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ்மா நான் போனேம்மான்றா, ஆனா அவளுக்கு தெரியாது. எனக்குமே தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஏன்னா என்னன்னா, ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு டிக்கெட்டு கிடையாதுன்னு அச்சிடப்பட்டு டிக்கெட் விநியோகம் பண்ண ஊர் நம்ம ஊர். இன்னைக்கு யாரு வேணா காசு இருந்தா டிக்கெட் எடுத்துட்டு போறோம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நாங்களாம் இன்னைக்கு விடியல் பயணத்துல வந்து டிக்கெட்டே இல்லாம கூட போவோம். ஆனா எல்லாரும் சரிசமமா பாக்குறது அந்த அந்த விஷயம் வந்து அதுக்கு பின்னால இருக்கிறது பெரியார். அந்த வார்த்தை வந்து நிச்சயமா. அதனால நம்முடைய அரங்கத்துக்கு வருகை இருந்த தினேஷ் பாபு அவர்கள் எதிர்காலத்துல ஒரு தீவிர இலக்கியம் படைக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய வேண்டுகோளை நீங்க பரிசீலனை செய்யலாம். படைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பரிசீலனை செய்யலாம். நான் தொடர்ந்து இப்ப எழுதுறதே தீவிர இலக்கியத்தோட தொடர்பு படுத்தி தான் நான் எழுதிட்டு இருக்கேன். இன்னும் தீவிரமா எழுத முயற்சி பண்றேன். மகிழ்ச்சி. நன்றி. நம்முடைய அரங்கத்திற்கு வந்து நம்முடைய தினேஷ் பாபு அவர்கள் அந்த ஏகரசி என்பது வந்து அவருடைய அம்மாவுடைய பெயர். அம்மாவுடைய பெயரை இணைத்து தான் கதை எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மோடு இந்த படைப்பாளர் அரங்கத்தில் கலந்து கொண்டு பல்வேறு அது வெகுஜன இலக்கியம், தீவிரவாத இலக்கியம், வெளிநாட்டு இலக்கியங்கள் இதெல்லாம் எப்படி இவருக்கு பாதிப்பை ஏற்படுச்சுன்னு பல்வேறு செய்திகளை நம்மோடு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இந்த படைப்பாளர் அரங்கத்திற்கு பெருமை சேர்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் தினேஷ் பாபு அவர்களுக்கு அங்குசம் சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது அங்குசம் சமூக நல அறக்கட்டளையினுடைய தலைவர் ஜேடிஆர் அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பெரியார் விருதாளர் நூல்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். நன்றி, வணக்கம்.